அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அருமை சோதர்களே, கல்பில் ஒன்றுமே இல்லை, பம்பிங்குடைய வேலை மட்டும்தான் இருக்குது. இதை நம்முடைய விஞ்ஞானிகள் சொல்லிட்டான், கண்டுபிடிப்பிச்சவன். அதனால் இப்போ கல்பில் எதுவும் கிடையாது, மண்டையில் கட்டு அப்படின்ட்டு கேலி கிண்டல் பேசி போட்டு எங்கள் காலத்தில் உஸ்தாதுமார் எங்களுக்கு சொன்னாங்க, அதை வச்சு பேசினேன். எவ்வளவு மோசமான பண்பு பாருங்கள். உஸ்தாதுமார் கிண்டலுக்கு கூட பேசுவாங்க, பாடங்கள் நடத்தும்போது ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிறது தான் செய்வாங்க. அதை அடிப்படையாக வச்சு பப்ளிக்கில் நின்று நெட்டில் வர்றது மாதிரி கல்பில் ஒன்றும் இல்லை, ஆசை இல்லை, ஆர்வம் இல்லை, பயம் இல்லை, எல்லாமே மண்டையில் இருக்கு. அதனால் இப்படி கட்டு, இந்த டான்ஸ் எல்லாம் ஆடி காட்டி போட்டு இப்போ கல்பு மண்டைக்கு கூட சொல்லலாம் புது. அதுக்காக இப்படியெல்லாம் சொல்லுவீங்கன்னு தான் சதுரு எதுக்கு சொல்கிறதுன்னு காட்டி படம் போட்டு காட்டினேன். படம் போட்டு அதுக்கு வட்டம் விட்டு எங்கே போட்டிருக்கிறான், நான் எழுத எங்கள் வீட்டில் உள்ளதில்லை, முஞ்சிதில் இருக்குது, எடுத்துக்கூடாது போட்டு காட்டினேன். ஆக கல்பில் ஒன்றும் இல்லைங்க கூடிய அந்த தத்துவம் இன்னைக்கு உள்ள சில சைத்தானுடைய தத்துவம். அவங்க மேலே ஈமான் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹும் ரசூலும் சொன்னாங்களே, அது மேலே ஈமான் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்ன ஃபில் ஜஸதி லமுதுகா ஃபைதா ஸலஹத் ஸலஹத் ஸாயிரு ஜஸதிஹி வைதா ஃபஸதத் ஃபஸத ஸாயிரு ஜஸதிஹி அலா வஹியல் கல்பு. உடலில் இருக்கிற கரித்துண்டு இருக்குது, அது சரியான எல்லாமே சரியாயிரும். அது கெட்டு போச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அதுதான் கல்புன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. கல்பில் வெறும் பம்பிங் தான் இருக்குதான். இப்போ அது கெட்டால் ஒன்றும் இல்லை, அது நல்லா இருந்தால் பரவாயில்லை. அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தில் ஒரு 26,021 வேணும், 3:7 வேணுங்கிறதுக்காக சொன்னேன். அந்த ஆயத்துக்கள் எடுத்து வச்சுருக்கேன். எங்கேயுமே அல்லாஹ் இப்படி சல்லுல்கி ஃபீ குலூபில் லதீன கஃபரு, பயத்தை போடுவேன் காஃபிர்களுடைய உள்ளத்தில், கல்பில் போடுவேங்கிறான் அல்லாஹ். மண்டையில் போடுறேன் சொன்னான். கதாலிக யத்பல்லாஹு அலா குலூபில் காஃபிரின் லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா. அந்த காஃபிர்களுக்கு விளக்கம் இல்லாத இருதயம் இருக்குது, விளக்கம் இருதயத்தில் தான் வரும். அஃபலம் யஸீரு ஃபில் அர்தி ஃபதகூன லஹும் குலூபுன் யாகிலூன பிஹா. எத்தனை ஆயத்து, 21 ஆயத்தினை எடுத்து வச்சிருக்கிறேன், படித்தா அதே நேரமாகி போயிடும். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இவனுக்கு குர்ஆனை விளங்க மாட்டானா, சிந்திக்க மாட்டானா, ஆய்வு செய்ய மாட்டானா? ஏன் இவனுடைய உள்ளங்களில் பூட்டா போடப்பட்டிருக்கு? அல்லாஹ் கேட்குறான், மண்டையிலையா பூட்டா போட்டிருக்குன்னு சொல்கிறானா? மூளையில் பூட்டு போட்டிருக்கோம்னு அல்லாஹ் சொல்கிறானா? உள்ளங்கள்னு சொல்கிறான், கல்புன்னு சொல்கிறான். அது ஒரு மேற்கொண்ட தத்துவமாக கல்ப வகிப்பாண்டு அவர் ஹதீஸுடைய அடிப்படையாக வச்சு நூல்களில் எழுதப்பட்டிருக்கு. இவருக்கு தெரியும் பஸாருடைய ரிவாயத்து. இதெல்லாம் இருக்கும்போது கிண்டல் அடித்து டான்ஸ் ஆடி ஒரு அமுக்கு அப்படியே அமுக்குலாம் சொல்லி காட்டிட்டு இன்னைக்கு சமாளிக்க ஆரம்பிக்கிறார் சகோதரர்களே. அதனால் இது அல்லாஹ்வையும் ரசூலையும் கொண்டு முறையாக ஈமான் கொண்டு இருந்தால் இந்த மாதிரி ஒரு வாதத்தையே வச்சிருக்க மாட்டார். அடுத்து நான் ஹின்சீருக்கு வர்றேன். பன்றியை பற்றி அவர் சொன்ன இதே தத்துவங்கள் தான். தினமணி கதிரிலேயே தினமணி சூடர்லேயே ஒரு கட்டுரை வந்துச்சுன்னா போச்சு, அல்லாஹ்வையும் தள்ளு ரசூலையும் தள்ளு, புடி தினமணி கதிரை. அவன் அந்த காலத்தில் எழுதி குடிக்கிறத படிக்கக்கூடிய மார்க்க வியாபாரி, 1ஆம் நம்பர் வியாபாரி இவர். இத்தனை ஆயத்துக்கள் இருக்குது, இவ்வளவு ஹதீஸுகள் இருக்குது, அத்தனை தூர தூக்கி போட்டு மண்டைக்கு கல்புன்னு சொல்றது ஒரு விளக்கத்தை கொண்டு வர்றாருன்னு சொன்னா எப்படிப்பட்ட ஆளுன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. இவர் மார்க்கம் சொல்லுவாரு, இவர் குர்ஆனை விளக்குவாரு, இவர் ஹதீஸை விளக்குவாரு, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கணும். இது முறையான நீங்களே விளங்கிக்கங்க, நீங்களே யூசிச்சுக்கங்க. அதுக்கு அடுத்து பாங்கு, 4 மூலையில் பாங்கு சொன்னா சைத்தான் ஓடிவான்னு சொல்லிட்டானா? சொல்லித்தான் பார்க்கணும். சில சைத்தான் ஓடினாலும் ஓடும், சொல்லித்தான் பார்க்கணும். நான் சொன்னேன், விவாதத்துடைய ஒப்பந்தத்தில் கூட தாவீது தட்டு ஓதி பார்க்குறத பற்றி கேள்வி வந்துச்சு. அப்போவும் நான் சொன்னேன், குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் முரணில்லாத ஒரு வார்த்தையை சொல்லி ஓதி பார்த்தால், அதை சொல்லி பார்த்தால் அனுபவ ரீதியாக கூடும். இதுக்கு ஹதீஸில் அனுமதி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, யரஸு அலைய ருகாக்கும், என்னிடத்துல நீங்கள் என்ன ஓதி பார்க்குறீங்களோ அதை சொல்லி காட்டுங்க, அதில் ஷிர்கான வார்த்தை இல்லைண்டா பரவாயில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் சில பேர் பாங்கு சொல்லப்பட்டால் சைத்தானை ஓட வைக்கக்கூடிய குணம் பாங்குக்கு இருக்குது. இது ஹதீஸில் இருக்குது. இந்த ஹதீஸுடைய ஆதாரத்தில் அடிப்படையில் அமைந்ததாக நான் சொல்லலை, அனுபவத்தில் அமைஞ்சது. ஆனால் ஹதீஸ்லைக்கு இதுக்கு ஒரு அடிப்படை இருக்குது. என்ன இருக்குது? தொழுகையுடைய அதானுடைய பாபில் அந்த பாடத்தில் பாங்குடைய பாடத்தில் எழுதும்போது நிறைய ஹதீஸ் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, முஅத்தின் பாங்கு சொல்ல ஆரம்பித்தா 36 மைலுக்கு அங்கிட்டு சைத்தான் ஓடுறான். சைத்தான் ஓடுறான், காற்றை பிரிய விட்டுட்டு ஓடுறான் இருக்குது. வலஹு துராத்துன், பலமான ஹதீஸ்கள் இருக்குது.
அப்போ பாங்கில் ஒரு தன்மை சைத்தானை விரட்டக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் எந்த வீட்லையாவது சைத்தான் வர்றாங்க போகிற மாதிரி தெரிஞ்சுன்னா பாங்க சொல்லி விரட்டுன்னு ஒரு அனுபவபூர்வம் எழுதிட்டு இதில் என்ன தப்பு, இதில் என்ன தப்பு வந்துச்சுன்னு கேட்குறேன். சரி, அது அல்லாமல் அல்ஹம்து சூரா ஓத வச்சு சைத்தானை விரட்டினாங்க, நோயை போக்குனாங்க, எத்தனையோ ஹதீஸுகளில் வந்திருக்குது. அபூ சயீத் குத்ருடைய சம்பவங்கள் வந்திருக்கு. இது அனுபவ அறிவு. குர்ஆன் ஹதீஸுக்கு முரண் இல்லாமல், சிறுக்குடைய வார்த்தை இல்லாமல் எதை சொல்லி அவன் ஓதி பார்த்து அது அனுபவ மூலியமாக போகுதுன்னு சொன்னால் போகட்டும். இதை எடுத்து சொன்னா இவர் காசுக்காக வேண்டி பேசுறாரு. என்ன மோசம் பாருங்க. நேற்று தான் சொன்னேன், காசு நாங்கள் சம்பளம் வாங்கவும் இல்லை வாங்குவதாகவும் இல்லை என்று. ராத்திரி படித்து அவர் எழுதி எடுத்து வச்சிருக்கிறது. சம்பளம் கிம்பளம் அன்பளிப்பு அத்தனை சேர்த்து எவ்வளவு 31,000 30,000 ரூபா கொடுத்தேன்னு எழுதியிருக்கிறான். வவுச்சர் வச்சிருக்கிறேன். 1.25 வருஷத்துக்கு முழு சம்பளம் கொடுத்தேன்னு இங்கே இருக்கிறாந்தாலும் கூப்பிட்டாண்ட ஓடியாந்துருவான். நாங்கள் யாரையும் கூப்பிடக்கூடாது, அன்வர் பாஷா மாதிரி கூப்பிட்டு நிப்பாட்டக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். இல்லாட்டினா ஓராளாக நாங்கள் கூப்பிட முடியும். வேண்டாம், அது வேண்டாம், அவங்கள ஈடுபடுறது சங்கடப்படுத்த வேண்டாம், இருக்கட்டுங்கிற காட்டி விட்டு வைக்கிறோம். முழுக்க சம்பளம் வாங்கிட்டு அங்கேருந்து இப்போ தான் சரி கட்டுறது. தாவா பணியில் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு வசதிக்கு தக்கபடி காசு விடுங்கன்னு சொன்னார். நேற்று ஒரு மௌல்வி சொல்லிட்டு போனார், எனக்கு 40,000 ரூபா கொடுத்தாருன்ட்டு. அவர்கிட்ட இருந்தவர் ரிஃபாயி, பேரையும் சொல்கிறேன், கொடுத்துட்டு போனார். இப்படியெல்லாம் செய்த இந்த நபர் காசுக்காக அங்கே பேசிட்டு போயிடுவார். இவர் ஓலை குடிசையில் இருந்தவருக்கு இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. என் சொத்து 50 லட்சம் ரூபாய்க்கு வேண்டாம் தர்றேன்னு நெட்டில் சொன்னார். நான் பார்த்தேன். அவர் 50 லட்சமோ எவ்வளோ, எனக்கு அந்த நான் சொத்து விவகாரத்துக்கு போகட்டும், காரூனுடைய தௌலத்தை வரட்டும், எனக்கு ஒன்றும் அதை பற்றி கவலை இல்லை. சொல்ல வர்றது காசுக்காக வேண்டி வாங்கினேன். ஏதாவது ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்னைக்கு வரைக்கும் எந்த கூட்டத்துக்கோ போகிறதுக்கோ வந்ததுக்கோ காசு பேசுன்னு சொல்லுங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லட்டும். கொடுத்தா வாங்கிக்கிறேன், வாங்கக்கூடாதுங்கிறது எந்த தடையும் இல்லை. கொடுக்குறாங்க, வாங்குறேன். பேசிக்கு கொடுக்கணும். பேசி கேட்கும்போது கூட நான் காசு பேசுறதில்லை, அதனால் பேசி வர்றதில்லைன்னு தான் சொல்லியிருக்கிறேன். அதனால் நான் காசு பேசி போனது இல்லை. இவர் நான் 5000 500 10,000 பதிலையிலாகி கிளிகிளின்னு கிழிக்கிறான், நெட்டில் போடுறான், செங்கி சிங்க வைக்கிறான். அதெல்லாம் தெரியல, எல்லாம் தெரியும். நான் தனிப்பட்ட முறையில் பேசக்கூடாதுங்கிறக்காண்டி சொல்கிறேன். காசு வாங்குறதுக்காண்டி இவர் எல்லாத்தையும் கடன் இடத்துலாம் சொல்லுவார். பாங்கு சொல்கிறது 4 மூலையில் சொன்னால் போகுதுன்னு அனுபவ அறிவாக சொன்னது. அதுக்கு என்ன பெரிய உங்களுக்கு குறையா போச்சுது? அதே மாதிரி உமர் ரலியல்லாஹுடைய அந்த பேரு வச்ச ஒரு கதையை சொல்லிட்டேன். கதையை நானா சொன்னேன்? தாரிக திமஷ்க் போன்ற கிதாபில் ஹத்தீப பகதாதி போன்றவங்க ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. அந்த சம்பவத்தில் அவன் கோவேரி கழுதை இந்த ரெண்டையும் சொல்கிறது தான். அது 2 கழுதை வளர்த்தான். ஷியாவன். எதுக்கு அவன் வளர்க்குறேன்னா அபூபக்கர் உமருக்கு விரோதம் அவன். அதனால் 2 கோவேரி கழுதையை வளர்த்துக்கிட்டு இதுக்கு பேர் உமர் அபூபக்கர்னு வச்சான். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அடுத்த தெருவில் இருந்தவன், அந்த தெருவில் உள்ளவன் 2-3 நாளைக்கு பிறகு எப்போவோ ஒரு கழுதை உதச்சி செத்து போயிட்டான். இமாம் அபு ஹனீஃபா சொல்லும் பொழுது சொன்னாங்க, அந்த உமர்னு பேர் வச்ச கழுதை தான் உதச்சிருக்கும்ப்பான்னு சொன்னாங்க. போய் பார்த்தா அப்படித்தான் உதச்சிருந்து இருந்திருக்கும். உமருக்குன்னு பேர் வைக்கலாமா? நானா வச்சேன்? அப்படி ஷியா வச்சிருக்கிறான், கேவலப்படுத்துறதுக்காண்டி வச்சிருக்கிறான். அது உதைக்கும். ஏண்டா உமருங்கிற பேருக்கு அந்த பவரும் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ போற தெருவில் சைத்தான் என்னைக்கும் வர மாட்டான். அதனால உமருடைய வழியெல்லாம் எதுக்குறவன்லாம் சைத்தானுடைய வழியில் உள்ளவன் தான். மாலக்கியக்க ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் இல்லா சலக்க ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்திர குத்தி கொடுத்தாங்க. ஈஹி இப்னுல் கத்தாப் அது ஷைத்தான் உன்னை பார்த்து ஓடுதுண்டாங்க. அப்போ அந்த சைத்தானுகள்லாம் அந்த மாதிரி பேரை வச்சு அவன் பார்த்துருப்பான். ஹஜ்ரத் உமர்னு பேர் இருந்தனால ஒரு உதை விட்டுருக்கும், செத்துருப்பான். இதில் என்ன ஆச்சரியம்? அண்ணா ஹதீஸில் இல்லையா? சஹாபியுடைய பேரை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சஹாபியுடைய பேர் ஹஸ்னுன்னு இருந்துச்சு. புகாரியில் ஹதீஸில் விவரங்கள் இருக்குது. அதில் வருது, உங்கள் பேர் என்னான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஹஸ்னுன்னாங்க. ஹஸ்னுன்னா முரடன்னு அர்த்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பேரை மாற்றிக்கப்பா, சஹலுன்ட்டு வச்சுக்கண்டாங்க. அவர் சொன்னார், நான் எங்கள் அப்பா வச்ச பேரை நான் மாற்ற மாட்டேன், முரட்டுத்தனமாக இருந்தால் தான் கெத்தாக இருக்கும். இதென்ன அது சஹலுண்டா லேசுன்னு அர்த்தம், அதில் பவர் இருக்காது, நான் மாற்றலன்ட்டார். ரசூலுல்லாஹ் விட்டுட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ரசூலுல்லாஹ் விட்டதுனால என்ன வருங்கிறதுன்னு அடுத்து பேசுகிறேன். நபியை பேச வேண்டியது இருக்குது, நிறையா இருக்குது இன்றைக்கி பேச வேண்டியது. இவர் எங்கிட்ட நம்மளை இழுத்துட்டு போகிறாரு. இன்ஷா அல்லாஹ் புள்ளி வச்சுட்டு வருவேன் நான். அருமை சோதரர்களே, அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய ஹஸ்னுங்கிற இந்த ஆலோசனையை ஏற்காமல் பேசாமல் இருந்துட்டார். அவருடைய பேரன் சயீத் இப்னு முஸய்யப் பின்னால் சொல்கிறாரு, புகாரியில் இருக்குது, ஃபமா ஜாலத்தில் ஹுசூனத் பஅது
எங்களுடைய தாதா இந்த ரசூலுல்லாவுடைய பேச்சை கேட்டு பேரை மாற்றிருந்தா நல்லா இருக்கும். அவர் இந்த ஹஸ்னுங்கிற பேரை வச்சுக்கிட்டதுனால எங்கள் குடும்பத்தில் பிறக்கிறேன் ஒவ்வொருத்தரும் முரடனாவே இருக்கிறான். இப்படி முரடேங்கிற பேரை மாற்றுன்னு ரசூலுல்லா சொன்னதை அவர் கேட்டுக்கிறல, கேட்காது. அப்போ பேருக்கு ஒரு பவர் இருக்கா இல்லையா? அதனால தானே நல்ல பேர் வைங்கன்னு சொல்லியிருக்குது. ஜைனுல் ஆபிதுன்னா அழகுன்னு அர்த்தம். அழகா இல்லாமல் சமயத்தில் போகும். ஜைனுண்டா ஷோன்னு அர்த்தம். அவரே எழுதியிருக்கிறார் ஜீனத்துக்கு அர்த்தம் என்ன, ஹசனுக்குன்னு அர்த்தம் என்னாண்டு. அழகாக பேசுகிறாருல்ல, ஷோவாக பேசுகிறாருல்ல, அதனால கூட பேர் இருந்திருக்கும். இந்த பேருனாலேயே அவர் பேசுகிறாரோ அல்லது பேசுகிறதுனால பேர் ஆச்சோ தெரியாது. பேருக்கு ஒரு பவர் இருக்குங்க. அந்த பவர்னால அந்த உமருன்னு பேர் வச்சது குணத்தை காட்டியிருக்கும், உதச்சிருப்பாரு. அதுக்கு உங்களுக்கு என்ன கவலை? அந்த சம்பவத்தை நான் எடுத்து சொல்கிறேன்னா, இருக்கிறத ஒரு சகவலை சொல்கிறேன்னா ஏற்றுட்டு போங்க. அடுத்து ஒரு பைத்தை சொல்லிட்டான், வமையுனாதிஸ்மின்ட்டு. அந்த 2 பைத்து தான் தெரியும். கண்ணாடி அப்படி சுருக்கிக்கிட்டு பார்த்துட்டேன். நான் சுருக்கிறதும் இல்லை குறுக்கிறதும் இல்லை, உள்ள விஷயத்தை சொன்னேன். சுபான மொழி நான் ஓதிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், அந்த அர்த்தத்தை பொருளை புரிஞ்சிருக்கிறேன். அதை பற்றி கேள்வி கேட்டால் நான் சொல்ல முடியுங்க. யா குத்துபாவுடைய மொழி நான் முழுக்க படித்ததும் இல்லை, பார்த்ததும் இல்லை, ஓதுனதும் இல்லை. நான் ஈரோட்டில் ஓதுனது. நான் நேற்று கூட சொன்னேன், அவருடைய அண்ணன் அலாவுதீனும் நானும் சேர்ந்து இவரும் கூட ஓதுனேன்லாம் சொன்னார். நாங்கள் ஓதுன ஆளுங்க தான். இப்போ எங்க கூட சில பேர் மொழி ஓதிய காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். அதை எதிர்ப்பாக பேசிய அதுவும் இருக்குது. நாங்களும் கூட அவரும் கூட ஓதுனது, அதனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. சுபான பொழுது தெரிஞ்சிருக்குது, அதை பற்றி நான் பேசுகிறேன்னு சொன்னேன். இதை பற்றி ஏன் பேச வேண்டியது வந்துச்சுன்னு சொன்னால், மேலப்பாளையத்தில் எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் இவருடைய குரூப்பில் உள்ளவன் தான் நோட்டீஸ் போட்டிருந்தான். இது ஷிருக்கு, இது குஃபுரு, வமையுனாதிஸ்மி அல்ஃபம்பி ஹல்வத்தி அஸ்மம்பி ஹிம்மத்தி, என்னோட அழகாக அவர் ஓதுனார். இதெல்லாம் சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கான்னா, என்னுடைய ஒரு உசூல், என்னுடைய பாலிசி ஒன்று இருக்குது. எந்த மூமினும் ஈமானுடைய அடையாளம் உள்ளமே ஒரு சொல்ல சொன்னான்னா அதுக்கு நல்ல அர்த்தம் சொல்ல முடியுமான்னு முதல் பார்ப்போம். இதுதான். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, கல்பு சம்பந்தமான பல வசனங்களை வாசி காட்டினார். அந்த கல்புகள்லாம் மூளையைத்தான் குறிக்குது, உள்ளத்தை தான், உள்ளம்தான் மூளை தான், மூளையைத்தான் குறிக்குது, மனசை தான் குறிக்குது, இதயம் வேற என்று நாங்கள் தெளிவாக விளக்கியிருக்கோன்னு சொல்லிட்டேன். அவர்கள் உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்காங்கன்னா அங்கே தான் சிந்தனையில் தான் போடப்பட்டிருக்குன்ற அர்த்தம். இது பம்பிங் பண்ணுற இடத்துல இல்லைன்ற அந்த கல்புக்கு தான் நான் மூளைன்னு அர்த்தம் செய்கிறேன். அதனால் நிறைய வசனங்கள் சொல்லுதுங்கிற அந்த வசனங்கள்லாம் மூளையை சொல்லுதுங்கிறத நான் முதல்ல விளக்கவும் செஞ்சேன். நானே அலா வஹியல் கல்புங்கிற அதிசயம் சொல்லிட்டேன். அதனால் அந்த கல்புங்கிற வாசம் குரானில் சிந்தனைக்கு வருது. ஆனால் அது சிந்தனையை குறிக்கிற இடம் எதுவோ அதுக்கு தான் அர்த்தம் செய்யணும் அப்படிங்கிறத வச்சுருந்தா அது விரிவாக விவாதிக்க வேண்டிய விஷயம். அது அந்த மாரிஸ் புகையில் கூட விஞ்ஞான பொருளில் குரான் பைபிள்னு ஒன்று எழுதியிருக்கிறாரு. அதில் நிறைய அகராதிலாம் டிக்ஷனரி பார்த்து இந்த கல்பு என்பதற்கு என்னென்ன அர்த்தங்கள்லாம் இருக்குங்கெல்லாம் காட்டி இந்த அர்த்தத்தை தான் அதிகமான இடத்தில் தேர்ந்தெடுக்கணும்லாம் காரணத்தோடு எழுதியிருக்காரு. ஆனால் அது விவாத பொருளாக்க வேண்டியதில்லை. நாங்கள் கூட குறைய சொல்லலை, அவ்வளோதான் டாபிக். அது மட்டும் தான் நான் சொல்லிக்கிட்டு போவேன். அடுத்து பாங்கு சொன்னதுக்கு சொல்கிறாரு. பாங்கு சொன்னால் சைத்தான் ஓடிடுவான். அது இதுக்காக சொன்னாங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் உட்காந்து சைத்தான் முடிச்சு வேட்டிருக்கா சொன்னாங்க. அந்த தொடரை வருது. மதின் பாங்கு சொன்னால் சைத்தான் ஓடுவான், முடிச்சோடனே மர வருவான், இக்காம சொன்னோன்னே மர ஓடுவான், மர பாங்கு சொன்னால் அது முடிஞ்சு மறுபடியும் வருவான், தொழுகைக்கு வரைக்கும் வந்துடுவான், உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு கெட்ட எண்ணத்தை உண்டாக்குவான், எத்தனை ரக்கா தொழுதாங்கிறத மறந்து போயிடுவான் மனுஷன். இந்த விஷயத்தை சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மதின் பாங்கு சொல்லும் பொழுது அது நடக்கும்ட்டாங்க. இது உங்கள் வீட்டில் சைத்தான வெற்று பயன்படுத்திக்கணும் இல்லை, ஹதீஸில் அது இல்லைன்னு அவரும் ஒத்துக்கிட்டார் அன்னைக்கு. இது குர்ஆனிலையும் இல்லை, இது ஹதீஸிலையும் இல்லை. அப்போ இப்போ ஹதீஸில் இருக்கிற மாதிரி காட்ட பார்க்குறாரு. அனுபவத்திலும் சட்டம் சொல்லலான்னு தான் அவர் வாதமே. நாங்கள் அனுபவத்தில் சைத்தான் ஒரு நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத வச்சு அவர் சொல்கிறாரு. அனுபவத்தில் இருக்கிறத ஒரு மார்க்கமாகும்னு சொன்னால் ஒரு மார்க்கத்தை சேர்ந்தவரா? அதான் என்னுடைய கேள்வி. இப்போ அந்த ஹதீஸ் இந்த ஹதீஸ் இருக்குன்னா அப்போ சொல்லியிருக்கா, அவர் சொல்லலையே. அதில் ஹதீஸ் இல்லாமல் தான் அன்றைக்கி சொன்னார். இந்த ஹதீஸை குறிக்காது. ஆனால் அவர் அன்றைக்கி சொல்லும்போது ஹதீஸை வச்சுலாம் சொல்லலை. ஹதீஸ் இல்லை, குர்ஆன் இல்லை, அனுபவத்தில் சொல்கிறோம்னு சொன்னீங்களே. அப்போ அனுபவத்திலும் எதையாவது சொல்லக்கூடியவர்கள் மார்க்கம் சொல்ல தகுதியானவர்களா? ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லுபவர்கள் மார்க்கம் சொல்ல தகுதியானவர்களா? அனுபவத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடியவர்கள் தகுதியானவர்களா என்பதற்கு தான் அந்த கேள்வி கேட்டது. அடுத்தது என்னென்னு கேட்டால், நான் காசு எங்கேயாவது பேசினேனா? நீ காசு பேசுனீங்கன்னா நான் சொன்னேன். போன நேற்றைய உரையில் என்ன சொன்னீங்க? நீங்கள் உங்களை வச்சு தான் நான் சம்பாதிக்கிறேன், உங்களை வச்சு தான் நான் பணக்காரன் ஆகிருக்கிறேன், நீங்கள் தௌபா செஞ்சிட்டீங்கன்னா எனக்கு வருமானமே போயிடும் நீங்கள் சொன்னதை தான் நான் சொன்னேன். சொன்னீங்களா இல்லையா? நேற்று பொழப்பை என்னை வச்சு தான் அதுக்கு தான் இந்த மாதிரி எனக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறேன். நீங்கள் சரியான எங்கள் வழிக்கு வந்தீங்கன்னு வைங்க, பேச ஒன்று கூப்பிட மாட்டான், எனக்கு வருமானம் போயிடும்னு சொன்னீங்களா இல்லையா? நீ சொன்னதை நான் எடுத்து சொன்னேன், பேசுனேனான்னு கேட்குறாரு.
நீ பேசுனீங்க நான் சொன்னேன்னா காசுக்கு தான் அம்புட்டும் பண்ணுறேன்னு சொன்னீங்களா இல்லையா நேற்று? அவ்வளோதான் டாபிக். அவனா தர்றான் வாங்கிக்கிறீங்களா, கொடுத்து வாங்குறீங்களா அது பேச்சு இல்லை, தொழில் தான் இது. உங்களை விட்டால் எனக்கு தொழிலே இல்லைன்னு சொன்னீங்களா இல்லையா? அதான் மேட்ரு. அடுத்து என்னன்னு கேட்டால், இவங்க சம்பளமே வாங்கலைங்கிறாங்க. இந்த ஒருத்தர் ரிஃபைண்ட் ஒருத்தர் இந்த வந்திருக்கிறாரு, 40,000 ரூபா வாங்கினக்கு ஆதாரம் வச்சுருக்கேங்கிறாரு. ஆமாம், 40,000 கூட இருக்கலாம், சில ரசீதை கழிச்சு மிஸ் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் மதரசாவில் ஓதி கொடுக்க போட்டிருந்தோம். ஓதி கொடுக்குற ஆளுக்கெல்லாம் நான் சம்பளம் கொடுக்க தான் செய்யணும். ஃபுல்லாக அங்கே இருந்து நாங்கள்லாம் ஃபுல் டைமாக ஒதுக்கிறது இல்லை. கூட்டத்துக்கு வருவோம், பேசிடுவோம், போயிடுவோம், எங்கள் தொழிலை பார்ப்போம், வியாபாரத்தை பார்ப்போம். அந்த மாதிரியான யாருக்கும் நாங்கள் சம்பளம் கொடுக்கறது இல்லை. முழு நேரமாக மதரசாவில், முதியோர் இல்லத்தில், சிறுவர் இல்லத்தில், அனாதை இல்லத்தில், இஸ்லாத்தை தழுவிய ஆண்களுக்கான மதரசாக்கள், பெண்களுக்கான மதரசாக்கள், பெண்களுக்கான ஆலிமா கோர்ஸ், ஆண்களுக்கான ஆலிம் கோர்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட 16 நிறுவனங்களில் எங்களுக்கு மக்கள் படித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஆங்கிலம், தமிழ், அரபி படிக்கக்கூடிய எல்லாருக்கும், மார்க்கம் சொல்ல எல்லாத்துக்கும் சம்பளம் உண்டு. அவர் பல 1.5 வருஷத்துக்கிட்ட இருந்திருப்பார்னு நினைக்கிறேன். 1.5 வருஷத்துக்கு 40,000 கூட இருக்கும். சில ரசீதை மிஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன், வச்சிருப்பார். இதில் இது என்ன மேட்ருங்கிறேன். ஒரு மாத சம்பளம் பணியாட்டினா மாத சம்பளம் கொடுக்க மாட்டோமா அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்து நீங்கள் பிரம்மலம் கூட்டத்துக்கு பேசுகிற காசு வாங்க மாட்டோம். அதான் நாங்கள் சொன்னது உங்கள்கிட்ட. நான் வாங்கிறது இல்லை, எந்த பாடம் நடத்தினாலும் இது வாங்கினாலும் நான் வாங்குறது இல்லை, வழங்குதா? அதை தான் நான் சொன்னது. அடுத்து என்னென்னு கேட்டால், ஒருத்தன் ஆதாரத்தை போட்டிருக்கிறான், ரசீதெல்லாம் போட்டிருக்கிறான் அப்படின்றீங்க. அவனை கூப்பிட்டு வர்றேன்ட்டு நீங்கள் என்ன கூப்பிட்டு வர்றது? இந்த இருக்கார் கூப்பிட போனவர் நீங்கள் போனீங்களா? கலீல் போனீங்களா? விவாதத்துக்கு கூப்பிட்டு விரட்ட போனீங்களா? முத்துப்பேட்டைக்கு போய் சவால் விட்டு இவர் நேரம் நாங்கள் ஆளை அனுப்பிவிட்டு, இவர் எம்எஸ் சுலைமானு நாங்கள் அனுப்பிவிட்டோம். பல்ட்டி அடித்து ஓடினாரா இல்லையா? விவாதிக்க வரமாட்டாங்க, வர்றேன்பாங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க எனக்கு எதிராக. அவங்க பொய் வழக்குன்னு தள்ளுபடி பண்ணி விட்டான். நீங்கள் யாரை சொன்னீங்களா? அவர் உலக நீதிமன்றத்திலையும் நிரூபிக்க முடியலை. இதே திருச்சியில் தான் வழக்கு போட்டாங்க. உலக நீதிமன்றத்தை நிரூபிக்க முடியலை, மக்கள் மத்தியில் வச்சு விவாதத்தை நிரூபிக்க முடியலை. எழுதுவாங்க, நிறையா எழுதுவாங்க, விளங்குதா? அது ஒரு விஷயம். அடுத்து உமர் கழுதைக்கு மறு வர்றாரு. பேருக்கு பவர் இருக்கா இல்லையா? இந்த சொல்லும் போதே இருக்குங்கிறார், இல்லைங்கிறாரு. பேருக்கு பவர் இருக்குங்கிறாரு. ஜெயினுல் ஆபிதீன்கிற பேருக்கு பவர் இல்லைங்கிறாரு. பேருக்கு பவர் இருந்தால் அப்போ எழுதிட்டார், ரெய்னுல் காதிபின் தான் அவங்களுக்கு வச்சிருக்கணும் பேர். அப்போ அந்த பேரை எனக்கு வச்சிருக்கிறாங்க இவ்வளோ காலமாக, ஆனால் அந்த பெயர்னால் எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் என் பேரை மாற்றுற அளவுக்கு இது இருக்குங்கிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி கடிதம் அந்த காலத்தில் எழுதுனேங்கிறாரு. பேருக்கு பவர் இல்லை அப்படிங்கிறாரு. இப்போது அதை சொல்லி காட்டினார். ஜெயினுல் ஆபிதீனா இல்லைங்கிறாரு, பேருக்கு பவர் இல்லைன்ட்டார். ஆனால் என்ன செய்கிறாரு? உமருக்கு கழுதிக்கு பேர் வச்சா பவர் இருக்குங்கிறாரு. அதுக்கு இந்த ரசூல்லா சொல்லுவாங்களே, கவலைன்னு பேர் வச்சிருப்பார் ஒரு ஆள், அதை மாற்ற சொல்லுவாங்க. ரசூல்லா அவர் மாற்ற மாட்டேன்ருவார். அவர் கடைசி வரைக்கும் கவலைப்பட்டாங்கன்னு வருது, ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதில் ரசூல்லா சொன்னதை கேட்காதனால தான் அந்த பேர் வச்சவன்லாம் கவலையாக இருப்பாங்கிற அர்த்தம் கிடையாது. மகிழ்ச்சின்னு பேர் வச்சவன்லாம், கனின்னு பேர் வச்சவன்லாம் கோடீஸ்வரனாக இருப்பானா? கனினா செல்வந்தான்னு பேர் வச்சவன்லாம் இப்போ எத்தனை பக்கீர் சாக்கள் பேர் கனியாக இருக்குது? பக்கீர் சாக்கள் கனின்னு பேர் இருக்குங்க. அப்போ கனின்னு பேர் வச்சேன் பக்கீர் சாவாக இருக்கிறான். அப்போ பேருக்கு ரசூல்லா சொன்னது கேட்காதனால சிலது ஏற்படும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்று சொல்லும்போது கட்டுப்பட மறுத்தார்களே, ஆனால் அதை மறுத்ததுக்காக வேண்டி அல்லாஹ் என்ன செய்யலாம்? அது ஒரு பாதிப்பு அவருக்கு ஏற்படுத்தி இருக்கலாம், ஏற்படும், கண்டிப்பாக ஏற்படும். ஒரு ஆளுக்கு சைதா செய்ய மாட்டேன்டாரு, செய்ய முடியாமல் போவாயாகண்டாங்க, அப்படி ஆயிடுச்சு. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிற முறையில் சிலது சொன்னதை வைத்துக்கொண்டு பேருக்கே பவர் இருக்குங்கிற ஒரு இல்மா ஒரு கித்தாபில் எழுதியிருந்தால் கூட அதெல்லாம் மார்க்கமா? அது இதை போய் மக்களுக்கு சொல்லலாமா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கு சரியான ஒரு பதில் சொல்லலை. அதுக்கப்புறம் என்னென்னா, சைத்தானை விரட்டுறது முடிஞ்சா இந்த அபின் விஷயமாக கொஞ்சம் சொல்ல பாருங்கள். சரி, இது எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், யானுத்து தாலிபிங்கிற ஷாஃபி கிதாபில் ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
ஒலாக்கின் இந்த செய்தி சொன்னார்ல, அதை சொல்லிட்டு அதுக்கு பின்னாடி இருக்குது ஒலாக்கின் எஜிபு கத்துமுகு அலல் அவாம், அவாம்களுக்கு பொதுமக்களுக்கு இதை மறைப்பது கடமை. ஆலிம் சமட்டு வச்சுக்கின்னு அர்த்தம். பொதுமக்களுக்கு மறைப்பது கடமை. எதுக்கு கடமை என்றால் லி அல்லா யதாத்தவ் கசீரஹு வயத்தகிது அன்னஹு கலீலுன், நிறைய சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் நினைத்து அளவு தெரியாது, உங்களுக்கு டோஸ் கரெக்டாக விளங்காது. பொதுமக்களுக்கு சொன்னீங்கன்னா ஆலிம் சார்ந்தா கரெக்டாக விளங்காதான் அர்த்தம். கம்மியாக சாப்பிட்லாம், அது எல்லாருக்கும் சொல்லிவிடாதீங்க. பொதுமக்களுக்கு சொன்னீங்கன்னு வைங்க, நிறைய சாப்பிட்டு கொஞ்சம் நினச்சிருவாங்க. நம்மனா கரெக்டாக அந்த அர்த்தத்தில் வருதுங்க. இப்படிலாம் எழுதலாமாங்க? ஆலிம் சாக்களை கேள்விப்படுத்துறீங்களே, உலமாக்களுக்கு கண்ணியை பாதிக்குமா இல்லையா? அப்போ உங்களுக்கு மட்டும் வச்சுக்கிறதுக்காக எழுதிக்கிட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதை கூட நியாயப்படுத்துகிறார். இன்றைக்கி உலகத்திலேயே கஞ்சா கடத்திட்டு போனால் தண்டனை கிடையாது, சாராயத்தை கடத்திட்டு போனால் சும்மா பறிமுதல் பண்ணிக்கிடுவான், அப்படின்னு கடத்தினா பல நாட்டில் மரண தண்டனை. அப்படின்னு தான் ரொம்ப டேஞ்சரானது, அப்படின்னு தான் கடுமையான போதை உள்ள பொருளுங்க. அதை ரொம்ப லைட்டாக சாதாரணமாக சொல்லி அப்படின்னு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கிறலாம். அதில் வந்து போதையும் வராதான், இவராக சொல்கிறாரு போதையும் வராது, ஆனால் கொஞ்சமாக சாப்பிட்றேன்னு சொல்லி ரொம்ப சாப்பிட்றக்கூடாது, அதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு. அப்போ கொஞ்சமாக அப்படின்னு சாப்பிடலாம், அதை பொதுமக்களுக்கு சொல்லாதீங்க, இதெல்லாம் மார்க்க சட்டம் ஆகுமான்னு கேட்டால் அதை கூட தவறுன்னு சொல்லாமல் முட்டு கொடுக்குறாரு, பொய்யான தகவலை சொல்கிறாரு. போதை வராது, ஹம்ரு அளவுக்கு உள்ளது கிடையாது அப்படிங்கிற, அதுதான் டேஞ்சரானது. ஹம்ரு அனுமதிக்கப்பட்ட நாடுகளை எல்லாம் கூட அந்த கஞ்சா அபினுக்கும் இந்த மாதிரி ஹெராயின் போன்ற போதைப் பொருளுக்கெல்லாம் என்ன இல்லை, அனுமதி கிடையாது. இதுவும் அவருடைய இதுக்குள்ளதை பார்த்துக்கலாம். அடுத்து வந்து இந்த சந்தன கூட இருக்கிறாங்க நாட்டில். இவர் ஒரு மார்க்க அறிஞர். இவர் வந்து அயல் கிரகத்திலேருந்து இறங்கின ஒரு ஆள் கிடையாது, இங்கே உள்ளவர் தான், பெரிய குலத்து தமிழ்நாட்டில் உள்ளவர் தான். அவர் சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க ஊரில் தர்கா இருக்கிறலாம் பார்த்துருக்கேன்னு சில இதெல்லாம் பேசியிருக்காரு. அரகாசமாக என்னமோ ஒரு அம்மான்னு சொல்லுவார், அதெல்லாம் பார்த்து வேறு இருக்கிறார். தர்காண்டா என்ன, சந்தன கூடுனா என்னெல்லாம் தெரியுது. சந்தன கூடுமான்னு ஒருத்தன் கேட்கும்போது, அதை கூடுன்னு சொன்னாலும் இங்கிட்டு பார்க்க தேவபந்தி பிடிச்சிக்கிடுவான், கூடாதுன்னு சொன்னால் பரளி பிடிச்சிக்கிடுவான்ல. அவர் எல்லாரும் எப்போ எல்லாரும் கூட்டத்தை கூப்பிடணுமா இல்லையா? அதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், துபையில் பேசும்போது ஊரில் சந்தன கூடுனா என்னங்க அது கேட்குறாரு. அதுவும் ஒரு சந்தன கூட்டம், எவனாச்சும் சந்தன கூடனா என்ன கூடு நடத்துவது கூடுமா? தர்காக்களுக்கு பெண்கள் செல்லலாமா? சகோதரர்களே, சந்தன கூடு நடத்துறது மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டதுன்னு ஒருத்தன் நினைக்கிறான்டா பிதத்து. வேற காரணத்துக்காண்டி ஒரு கூடு தூக்குறான் அப்படின்னா பிறரோடு ஒப்பிடுதல் வருது, ஒப்புமை வருதுன்னு சொன்னா விரும்ப தகுந்தது அல்ல, விரும்ப தகுந்தது அல்ல. மாற்று மதத்தோடு இதுக்கு ஒப்பிடுதல் ஏற்படுது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடிக்கல, விரும்ப தகுந்ததில்ல. ஆனால் அது ஷிருக்குன்னு சொல்லாதீங்க. ஷிருக்கு குப்ரான் தப்புன்னு வேணா சொல்லிட்டு போங்க, உங்களுடைய கவனத்தில் அது ஆகாதது அப்படின்னு வேணா சொல்லலாம். தர்காக்களில் போய் கொடியேற்றுறாங்க அல்லது இந்த மாதிரி கூடு தூக்குறாங்க. கூடுன்னா என்ன செய்வாங்க? அதில் போட்டு அது மாற்று இதில் பழகுனதில் எல்லாருக்கும் வேடிக்கை காட்டி, ஏன்னா நம்மெல்லாம் அந்த ஆதி காலத்தில் தேர்தலுக்கு போயிட்டோமா, அதனால தேர் இழுக்காம இதுலயா வந்து இழுத்துறான்னு சொல்லி அதாவது சந்தன கூடுனா என்னன்னு அவர் கேட்குறாரு, சொல்லிவிடாருல மாட்டு மக்கள். அப்புறம் என்ன செய்கிறாரு, சந்தன கூடுனா என்னன்னு கேட்குறாரு. மக்கள் சொன்ன பதில் நமக்கு விளங்கலை, சொல்கிறாங்க பதில், காது கொடுத்து அதை கேட்குறாரு. சரி, அப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சுல, முதல் தெரியாமல் இருந்துச்சு வச்சுக்கிடுவோம். கேள்வி கேட்க தெரியும், 10 முதல் கொடுத்தா தெரியாமையே. அப்புறம் கேட்டீங்க, விளக்கமும் சொல்லிட்டாங்க. விவாத ஒப்பந்தத்தில் உட்காந்துட்டு சந்தன கூடுனா என்னங்கிறாரு. முதல்ல தெரியாம ஒத்துக்கிறேன், சந்தன கூடா என்ன செய்வாங்கன்னு தெரியல, நீங்க கேட்குறீங்க. சந்தன நான் வந்து பித்தலாட்டம் பண்ணினேன்னு ப்ரூஃப் ஆயிடுச்சு. இது இல்லைங்க, வச்சு இழுத்துக்கிட்டு போவது, அது எதுக்கு இழுக்கிறாருன்னு தெரியலையே. சந்தனம் பூசுறதுக்காக வேண்டி. எங்க அந்த இறந்து போனவருடைய அப்புறம் போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க சகோதரர்களே, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுனால ஒன்றுக்கு உப்புக்கு செப்பு இல்லாத பேச்சுக்களாக போட்டு அவர் நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன் ஜெயினுல் ஆபிதீன் சொன்னார், அப்புறம் பவர் இல்லைங்கிறாரு. நான் ஜெயின்டா ஷோன்ற அர்த்தம், மேக்கப்புன்ற அர்த்தம், அதனால தானே இத்தனை இளைஞர்கள் கவுந்துருக்குறாங்க. அதுதான் நான் சொன்னேன், ஷோ இருக்குது பேச்சலன்ட்டு.
சந்தர்ப்பத்தில் பேருக்கு முரணாவும் நடக்கும். மாமின் ஆமீன் இல்லா வக்கத்து ஹொஸ்ஸா நூல் பாது ஏட்டா கூடமாகவும் நடக்கும். கண்ணப்பேண்டு பேர் வச்சுருப்பான், நொல்லக்கண்ணா இருப்பான். நடராண்டு பேர் வச்சுருப்பான், நொண்டியாக இருப்பான். முபாரக்குன்னு பேர் வச்சுருப்பான், மன்ஹூஸாக இருப்பான். அது சந்தர்ப்பங்களில் நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல பேராக ஏன் மாற்றி வச்சாங்கன்னா அதுக்கு ஒரு அசர் இருக்குது, அதனுடைய எஃபெக்ட் இருக்குங்கிறதுக்கு தான் மாற்றி வச்சாங்க. அதை நான் சொல்ல வந்தேன். அடுத்து இவர் காசு வாங்காமையே என்னையை வச்சு தான் நான் நிறைய வசதியை பற்றியெல்லாம் சொன்னார்ண்டார். சொல்லத்தான் செஞ்சேன். நான் இப்போவும் தானே சொன்னேன், பேசி வாங்கலைங்கிறது தானே நான் சொன்னேன். கொடுக்காம இருக்கிறாங்க நான் சொன்னேன்னா, நீங்கள் அப்படி இல்லையே, சம்பளம் வாங்கவும் இல்லை வாங்குவதாமா இல்லை, எழுதுனீங்களேங்க. கொஞ்சமாவது யோசிச்சு பேச வேணாம். எழுதி போட்டு அவன் அடிக்கிறான் முதலாளி. உன்னால் இப்போ சம்பளம் கொடுத்தவன், சம்பளமும் கொடுத்தேன், அன்பளிப்பும் கொடுத்தேன், எல்லாம் வாங்கிக்கிட்டாரு, வவுச்சர் பூரா வச்சிருக்கிறேன். வர்றியா விவாதத்துக்கு எத்தனை பேசினான், எவ்வளவுலாம் எழுதியிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப நேரம் ஆகிவிடும், நம்ம விஷயம் பேச முடியாது. இந்த பொய்க்கும் இதுக்கு ஏதாவது ஜோடனை இருக்கான்னு பாருங்க. அடுத்து நாங்கள் வழக்கில் இருந்தோம், கோர்ட்டில் இருந்தோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விஷயம். வாங்கினீங்களா இல்லையா 30,000 ரூபாய் அதிகமாக வாங்கி போட்டீங்க. நான் வாங்கவும் இல்லை வாங்குவதாகவும் இல்லைன்னு சொன்னீங்க. பதில இல்லாஹி இவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறானே, இருந்த ஒரு வழக்க போட்டு பிடிக்க வேண்டியதானே. அதெல்லாம் செய்யலைண்டா அப்போ நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. வாங்கிக்கிட்டு மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி நாங்கள் ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை. 93 நினைக்கிறேன் 6-7 லட்ச ரூபா என் மேலே கடன் இருக்குதுன்னு சொல்லி போலீஸ் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறீங்க. இன்றைக்கி இவ்வளோ வசதி வாய்ப்பு வந்திருக்குன்னா எங்கேருந்தோ கொட்டிருச்சா, நாங்கள் வாங்குறதும் இல்லை கொடுக்கறதும் இல்லை அப்படின்னா ஜிபிரியில் கொண்டாந்து கொடுக்குறாரு போல இருக்கு. எப்படியோ வருது வாங்குறீங்க. நான் அதை பற்றி பேசுகிறதுக்கு சொல்லலை, என்னையே சொல்கிறீங்களே வாங்கிட்டாருன்ட்டு. அந்த கவருக்காவண்டி காசுக்காவண்டி பேசினாருங்கிறக்காவண்டி சொன்னீங்களே, அதுக்கு நான் பதிலாக சொன்னேன். அடுத்த சோறுகளை சந்தனக்கூடுன்னு சொன்னார். தெரியாட்டி கேட்குறதில்ல என்னங்க தப்பு. இங்கிட்டு உள்ள சந்தனக்கூடு என்ன செய்கிறானோ, இவர் ஊர் சந்தனக்கூடு என்ன செய்கிறானோ எனக்கு என்ன தெரியும். எங்கேயாவது நான் சந்தனக்கூடில் கொடியேற்றத்தில் அந்த என்னெல்லாமலாம் சொல்கிறாங்களோ அதில் போய் பார்த்துருந்தேன் வந்திருந்தேன்னு எங்கேயாவது என்ன நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க, நான் சொல்கிறேன். எனக்கு பழக்கம் இல்லை, கேட்டுக்கிட்டு அவங்க என்ன விளங்கி இருக்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தானேங்க கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். சந்தனக்கூடு செய்யலாமான்னு ஒருத்தன் கேட்குறான்னா, அப்பா சந்தனக்கூடுனா என்னப்பா நீ நினச்சிருக்கிறான்னு கேட்க வேணாமா? அவன் ஒன்று நினச்சிருக்க, நான் ஒன்று சொல்லிட்டு போயிட்டா ஏடா விடமா போயிருமா இல்லையா? கேள்வி பதிலுடைய நிகழ்ச்சி. என்ன அர்த்தத்தை அவன் நினச்சிக்கிட்டு கேட்குறாங்கிறத அது ஒரு கேட்டது தப்பா? உங்களை மாதிரி அடித்து விட்டுக்கிட்டே போய்கிட்டு இருக்கணும் அந்தந்த நேரத்தில். இது அல்ல சகோதரர்களே. நான் அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். இமாமுடைய தகுதிகளை பற்றி நேற்று அவர் போட்டார், நான் பேசுகிறேன்னு சொன்னேன். அதில் அருமை சகோதரர்களே, இதுதான் தப்பறுத்த தலைவர். அவர் தப்பறுத்த தலைவர். அது நான் எத்தனை சொல்கிறேன், டிஜிண்டால தௌஹீத் ஜமாத்துன்னு இருக்கலாம், நடக்கிறது பூரா தப்பர்த்தம். எதை எடுத்தாலும் அதுக்கு முரணான பொருளை கொடு, ஒரு தப்பாகவே அவனை ஆக்கணும். என்னுடைய பாலிசி அது அல்ல. ஒரு மூமின் சொல்கிறான்னா நல்ல அர்த்தம் வைக்க முடியும்னா வைக்கிறேன், நல்ல அர்த்தம் வைக்க முடியலை ஒன்றுமே வழி இல்லைன்னா அதை மறுப்பேன். நான் நல்ல அர்த்தம் சொல்ல முடியும்னா அதுதான் சொல்லுவேன். அதைத்தான் வமையுனாதிஸ்மியில் நான் சொன்னேன். அந்த 2 பைத்தை அவங்க கொடுத்து எழுதியிருந்ததுனால அந்த 2 பைத்துக்கு ஏதாவது பொருள் இருக்குன்னான்னு யோசித்து பட்ட பொருளை நான் சொன்னேன். இதனால் மற்றதெல்லாம் அந்த கண்ணாடியை சுருக்கி பார்த்தேங்கிறதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நம்ம இருக்கிறத சொல்கிறோம், அடித்து விட்டுட்டு போகிறவங்க இன்னும் இல்லை. இமாமுடைய தகுதிகளை சொல்லும்போது அவர் எழுதுகிறார், தலை பெருசாக இருக்குமா, சூப்பு போடவா? கேள்வி. அதாவது இங்கே தொழில் தோஷம். இது எங்கே கிடைச்சாலும் சூப்பு கிடைக்குமான்னு பார்க்குறது. வேற என்ன அர்த்தம் அதுக்கு? சொல்லுவாங்க பொதுவாக, மழை முரட்டு மழை பெஞ்சிச்சின்னு வைங்க, ஒரு கறிக்கடைக்காரன் போய் மழை எப்படிப்பா பெஞ்சு, வெட்டுன்னு வெட்டிடுச்சுமா. கறிக்கடைக்காரன்ல வெட்டுன்னு தானே சொல்லுவான். வண்ணான்ட்ட போய் கேட்டிங்கன்னா வெளுத்து வாங்கிருச்சுமா. போலீஸ்காரர் அல்லது இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட போய் சொன்னீங்க மாமூலாக போகுதுமா. இது அந்த ஆளுடைய தொழில் தோஷம். இது அந்த மாதிரி தலை பெருசாக இருக்குது, அதுக்கு அந்த உறுப்புகள் சிறுசாக இருக்குதுங்கக்கூடிய அந்த வாசகம், அந்த வார்த்தை அந்த கிதாபில் வருதுன்னு சொன்னால் நல்ல அர்த்தம் பார்க்க வேண்டாம். அடா அல்லது உள்ள அர்த்தமாக பாரியா, நல்ல அர்த்தம் வேண்டாம். அந்த ஆள் விலைக்கு கொடுக்குறாரு, அதையாவது வழங்க வேண்டாம். மக்கள் மத்தியில் என்னென்ன பேசுனீங்க. அப்படி தலை பெருசு அந்த சர்க்கஸில் இருப்பானே, குட்டையாக இருக்கிறவானே, எத்தனை இடத்துல நையாண்டி சோளக்காட்டு பொம்மாண்டவுன்னு பொத்துக்கிட்டு வந்துருச்சு ரோசம். இதை எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ பேசுனீங்க. தலை பெருசாக இருக்குன்னு கார்ட்டூனில் போட்டது மாதிரி, தலை பெருசாக இருக்கணும் கை சின்னதாக இருக்குமே, அது எங்கள் ஊரில் என்னமோ சொல்லுவானே, அவரும் கேட்டுக்கிடுவாருங்கண்ணே.
என்ன சொல்லுவாங்க உங்கள் ஊரில்? அது என்ன சொல்லுவாங்க? ஸ்ரீலங்காவோட இங்கே எலெக்ஷனில் நடத்துகிறாங்க, என்ன பேர்? எத்தனை இடத்துல நீங்களும் கேட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ நம்ம கேட்டால் தப்பதாக போச்சு. அது அருமை சோதர்களே, அப்போ அந்த என்ன இங்கே சொல்லப்படுது, நான் சுருக்கமாக அது என்ன பல விஷயம் பேச வேண்டியிருக்கு. நம்ம அப்படியே லைன் மாற்றி கூட்டு போகிற பார்க்குறாரு. அதனால நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இமாமுக்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. யாரை இமாமா முற்படுத்துறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு தகுதி உள்ளவங்க, அதாவது ஒரு சிறப்புள்ளவங்க இமாமாகட்டும். அங்கே கூடியிருக்கக்கூடிய ஜமாத்தில் ஏதாவது ஒரு சிறப்பு இருக்குமே, ஆனால் அவன் இமாமத் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு 4 அடையாளத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணமாக அந்த குர்ஆன் நல்லா ஓத தெரிஞ்சிருச்சு, அல்லது சுன்னத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருச்சு, ஹிஜ்ரத்து செஞ்சிருந்தான், இப்படி ஒரு 4 வகையை சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ 4 வயது 1ல் சமமாக இருந்தால் 2ஆவதா பாரு, 2ல் சமமாக இருந்தால் 3ஆவதா பாரு, 3ல் சமமாக இருந்தால் 4ஆவதா பாருன்ட்டு ஃபிக்ஹ் கிதாப்காரர் என்ன செஞ்சிட்டாரு, இந்த 4லையும் சமமாக இருந்தால் என்ன செய்யறதுன்னு அவர் யோசிச்சு போட்டார். அவர் யோசிச்சது தான் தப்பாக போச்சு அவருக்கு. அவர் யோசிச்சு என்ன செய்வார், ஒரு லைன் போட்டார், ஒரு அணி போட்டார். என்ன செய்யணும்? 1வது இமாமத்துக்கு தகுதி தொழுகையுடைய விஷயங்களை நல்லா தெரிஞ்சவனாக இருக்கணும், 2வது நல்லா அழகாக ஓத தெரியணும், 3வது பேணுதல் உள்ளவனாக இருக்கணும், 4வது கொஞ்சம் வயசில் உள்ள ஆளாக இருக்கணும், 5வது கொஞ்சம் நல்ல குணம் உள்ளவனாக இருக்கணும், 6வது கொஞ்சம் ஆளும் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கணும். இப்படின்னு போட்டு வர்றாருங்க. உள்ள ஆளுகளில் லட்சணமாக இவர் சொல்கிறார், இமாமுக்கு அழகா மனைவி இருக்கணும்னா ஐஸ்வர்யாவுடைய புருஷனை தான் பிடிக்கணுங்கிறாரு. சொல்லியிருக்கிறாருங்க. இனிமேல் ஐஸ்வர்யாவுடைய புருஷனை தான் பிடிச்சிட்டு வரணும். நான் அப்பவும் கூட சொன்னேன், ஐஸ்வர்யாய் அம்மா கொஞ்சம் உஷாராயிரி, அண்ணனுடைய பார்வை பட்டிருக்குன்னு. சொல்லு தம்பி, அந்த தயவு செய்து நீங்கள் இதை அப்படியெல்லாம் செய்யாதீங்க, இது எனக்கு உண்டான ஒரு அவமரியாதை. இது அவங்க அமைதியாக இருக்கிறாங்க பாருங்க, வேண்டாம் செய்யாதீங்க. நாம் அவர் சொல்கிறத சொல்கிறோம், அவங்க விளங்குறவங்க விளங்கிக்கிறட்டும். நான் அதுக்காக நான் சொல்ல வரேன், தயவு செய்து வேண்டாம். இப்படி சகோதரர்களே, ஒரு கொச்சப்படுத்துறது, இது கொச்சப்படுத்துறதுக்காக வேண்டி இதை சொல்லிக்கிட்டே வந்துங்க. இவர் 10வது ரேங்கா, 10வது 9ல் சமமாக இருந்துச்சுன்னா 10வதாக இருக்கிறவன் யாருடைய மனைவி கொஞ்சம் அழகாக இருக்கிறாங்களோ அந்த ஜமாத்தில் உள்ளார்களுடைய அதையும் எழுதுறாருங்க. அங்கே கூடியிருந்த மக்களில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் பொம்பளைகளை பார்த்துக்கிற மாதிரி சொந்தம் உள்ள இடத்துல தான் இது நடக்கும்னு எழுதுறாரு. தங்கச்சி கொடுத்து தங்கச்சி கட்டியிருக்கான்னு வைங்க, அந்த மாதிரி இடங்களில் இப்படி ஒரு நிலை வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நேரங்களில் தான் இது செயல்படுத்துவாங்க அப்படின்னு அந்த நூல்காரரே எழுதுறாரு. கீழே விரிவுரை எழுதுறாங்க. பார்க்க வேணாமா விரிவுரையை? பார்க்கலையா நீங்கள்? தெரியுங்க, தெரியாமையா இது எழுதுறாரு. அப்போ மனைவி கொஞ்சம் அழகாக இருந்தால் என்ன செய்யணும்? நேற்று ஒரு கிண்டல் அடித்தார். அப்போ மனைவி அழகு இல்லாட்டின்னு அவங்கெல்லாம் வேறு மாதிரி போவாங்களோ? வேறு மாதிரி போகிற ஆளுகளெல்லாம் சொன்னால் தாங்க மாட்டீங்க, அதனால் அது சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி கிண்டல் அடிக்காதீங்க. அவர் சொல்லக்கூடிய ஒரு காரணம் சொல்கிறார், அந்த காரணத்துக்கே ஒரு தப்பர்த்தத்தை கற்பிக்கிறீங்க. இப்படி எதிர்முனையாக பேசி பேசி தாங்க வழிகட்டீங்க. நேரடியாக நீங்கள் பார்க்கலைங்க, நேரடியாக பேசி பழகுங்க. இந்த மாதிரி எதிர் அர்த்தம் உடனே ஒரு ஆப்போசிட்டான அர்த்தம் என்னத்துக்கு தேவை? அந்த ஆள் எழுதுறான், லிஅன்னஹு காலிபன் யகூனு அஹப்பலஹா வஅஃப லிஅதமி தஅல்லுகிஹி பிகைரிஹா வஹாதா மிம்மா யுஅலமு பைனல் அஸ்ஹாபி அவில் அர்ஹாமி அவில் ஜீரான் இது லைசல் முராது அன் யذكر குல்லும் மின்ஹும் அவ்சாஃப ஜௌஜதிஹி ஹத்தா யஅலம மன் ஹுவ அஹ்ஸனு ஜௌஜா. அரபில் அழகாக அடுத்து விளக்குறார் அவர். இந்த மனைவி அழகாக இருக்கணும் ஏன்னு சொன்னதுன்னு சொன்னால், மனைவி அழகாக வாச்சவன் பொதுவாக என் மனைவியே இவ்வளோ அழகாக இருக்கிறானே இந்த அடுத்து அவனை சிந்திக்காமல் இருப்பான். அந்த வகையில் அவன் உள்ளம் கொஞ்சம் சுத்தமாக இருக்கும், உள்ளம் சுத்தமாக இருக்கும். அப்படிப்பட்டவன் வரட்டும். இது எங்கே செயல்படும்? சொந்தத்தில் பந்தத்தில் கல்யாணம் ஆயிருந்தால் இது நடக்க முடியும். இல்லாட்டின்னா இந்த அர்த்தம் வச்சுக்கிறாதீங்க. முத்தவள்ளிக்கு முன்னால் போய் என் மனைவி அழகாக இருக்கிறான்னு சர்டிஃபிகேட் கேட்காதீங்க. அதிலே எழுதுறாரு. இவர் சர்டிஃபிகேட் வாங்க முத்தவள்ளிட்ட. சவுல்ல யோசிச்சு பாருங்க. குற்றச்சாட்டை சொல்லணும்னா கொஞ்சம் உப்பு சப்பு இருக்கணும். இந்த மாதிரி அவதூறு சொல்லக்கூடிய உலகத்தில் யாரையும் பார்க்கல நான். காதியானி இவர் மாதிரி தான் இருந்தான், ஆனால் அவன் கூட இந்த மாதிரி அவதூறு சொல்லலை. எடுத்ததுக்கெல்லாம் அவதூறு. ஒரு சட்டத்தை சொல்கிறாங்க, என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்க? அட அவர் வேண்டாம், இந்த மாதிரி இந்த சொன்ன இவருடைய இந்த காரணம் எனக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டு போங்க. அதுக்கு ஒரு தப்பு அர்த்தம், அதுக்கு ஒரு மோசமான அர்த்தம். சரிங்க, அதுக்கடுத்துங்க 14வது வகையாக 13 பண்புகளில் ஒற்றுமையாக இருந்துட்டு 14வது வகையில் ஒரு முன்னால் அவனை இமாமாக்கிறதுக்கு ஒரு காரணம் கற்பிக்கணும்னு சொன்னால், யாருடைய தலை சற்று பெருசாகவும் உறுப்புக்கள் சிறுசாகவும் தலை சற்று பெருசாகவும் இருந்தால் அவனை இமாமாக்கிறதெல்லாம் அப்படின்னு தாங்க காரணம் சொன்னார். சும்மல் அக்பரு ரசன் வல் அஸ்கரு உதுவன்.
இதை சொன்ன உடனே தான் வந்துருச்சுங்க. தலை பெருசா சூப்பு போடணுமா, அட அதுக்கு கீழேயே எழுதுறாரே, வஃபி ஹாஷியத்தி லிஅன்னஹு யதுல்லு அலா கிபரில் அக்லி மயனி மா முனாசபத்தில் ஆலாயி லஹு வயில்லா ஃபலவ் ஃபஹுஷர் ரஸு கிபரன் வல்லாஹு சிகரன் கான தலாலத்தன் அலா இஹ்திலாலி தர்கீபி மிசாஜிஹில் முஸ்தல்சிமில் ஆதமி அத்திதாலி அக்லிஹி. தெளிவாக கீழே எழுதுறாருங்க. இது யாருக்கு சொன்ன, சில மற்ற உறுப்புகளை கொஞ்சம் ஏறு நெத்தி கொஞ்சம் தலை பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அறிவு கூடவா இருக்குன்னு, அது அனுபவ அறிவு. அனுபவத்தில் ஒருத்தர் உறுப்பை பார்த்து இந்த மாதிரி ஆளுகளுக்குள்ள இதைத்தான் இந்த சாமுத்திரிகா லட்சணம்னு சொன்னதுங்க. அது அரபியிலே இல்முல் கியாபத்துன்னு சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சந்தர்ப்பத்தில் உசாமாவும் ஒரு தாப்பனாருக்கு இடையில் கொஞ்சம் முடிச்சு போட்டு பேசினானுங்க. உசாமா கொஞ்சம் கருப்பாக இருந்தார், அவருடைய தாப்பனார் ஜயீத் இருந்தாலும் செவத்தாளாக இருந்தார். ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்குது, தாப்பன் செவப்பா புள்ள கருப்பாக இருக்கிறேன்னு முனாஃபிக்கள் பரப்பி விட்டானுங்க. அப்போ ஒரு மஸ்ஜிதில் இந்த 2 பேரும் அத்மாவும் மானும் தூங்கிட்டு இருந்தாங்க, முகத்தை மறைச்சி போர்வையை போட்டு பொத்தி. அந்த ஊரில் முஜஸ்ஸஸுல் மித்லஜின்னு சொல்லக்கூடியவன் இந்த கொஞ்சம் உறுப்புகளை வச்சு விஷயங்களை சொல்லக்கூடியவன், கொஞ்சம் விஷய ஞானம் உள்ள சாமுத்திரிகா லட்சணம் தெரிஞ்சவன். அதை பார்த்தான். பள்ளிக்கு பக்கத்தில் போகும்போது அந்த ஆள் பார்த்து சொன்னார், இவருடைய 2 பேருடைய கால்களை பார்த்தா தாப்பனும் மானுமா தெரியுதுன்றாருங்க. தாப்பனும் மானுமா முகம் மறைச்சிருக்குது, தலையை மூடி இருக்குது, 2 பேருடைய கால்களை பார்த்து சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகப்பட்ட சந்தோஷமாயிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இறுதி அமர்வுலையும் என்னுடைய சொத்து மேட்டரே கேட்குறாரு. இவ்வளோ சொத்து எப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும்னா அதை அவர் நிரூபிக்க எவ்வளோ சொத்து இருக்குது, என்னுடைய சொத்து இவ்வளவு சொத்துன்னு இந்த இவ்வளோ உண்டா எவ்வளவு தெரிஞ்சு தானே ஒன்றை பேசணும். அப்போ என்னுடைய சொத்து எவ்வளவு இருந்தாலும் அது யார் திருடி மோசடி செஞ்சு கோடி ரூபாய் இருக்கட்டுமே, 1000 கோடிக்கு நான் அதிபராக இருந்துட்டு போகிறேன், இருந்தால் கூட மோசடி பண்ணேன்னு சொல்லுங்கள், ஏமாத்தினேன்னு சொல்லுங்கள், ஃப்ராடு பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். அதிகபட்சமாக சம்பளம் வாங்கலன்னு பின்னாடி வாங்கினார், சம்பளம் வாங்கினாருன்னா ஒரு கட்டத்தில் வாங்கினது சொல்லியிருக்கிறீங்க, அதில் வாங்கி இப்போ சொத்து வாங்கினேன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அப்போ எதை வச்சு இந்த சொத்து வாங்கினான்னு சொல்லுவீங்க நீங்கள்? ஏன்னா காசை கையாளுறதும் கிடையாது. அப்போ என்ன சொத்துன்னு சொன்னதுக்காக சொல்கிறேன். சொத்துன்னா என்ன, எனக்கு சென்னையில் சொந்த வீடு வாடகை வீட்டெலாம் இருக்கிறேன், என் பேரில் பேங்க் அக்கௌண்ட்டை இப்போ பாஸ்போர்ட்டில் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு தேவைங்கிறதுனால 3 மாதத்துக்கு முந்தான் ஆரம்பித்தேன். அவங்க தான் 35,000 என்னமோ இருக்கும், அவ்வளோதான் பேங்கில். அதுக்கு முன்னாடி எனக்கு பேங்கில் அக்கௌண்ட்டே கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்டே கிடையாது. ஊரில் வீடு இருக்குது, சொந்த பூர்வீக இடத்தில் கட்டிய சின்ன வீடு, 1.5 சென்ட் அரண்மனை, நீச்சல் குளம்லாம் இருக்கு கட்டி விட்டாங்க. அவங்கதா தொண்டிக்காரில் உட்காந்து கேட்டு பாருங்கள், அவங்க தான் நீச்சல் குளம்லாம் உள்ளே இருக்காண்டு. அது மாதிரி கார் கிடையாது, எனக்கு கார்லாம் கிடையாது, எனக்கு 2 வீலர்லாம் கிடையாது. பசங்க தலையெடுத்த பிறகு ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கான், ஒருத்தர் கடை வச்சுருக்கிறான். அந்த கடையை வச்சு அவங்க டெவலப் ஆகிட்டு இருக்கிறாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, பிள்ளைங்க சம்பாதிக்கிறாங்க. அவங்க தான் இதுதான் விஷயம். இதில் சொத்து பத்துலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நிலம் ஒன்று இருக்குது எனக்கு, அது தாமுக காலத்தில் முன்னாடி ப்ரெஸ் வச்சுருந்த காலத்தில் மதுரையில் அச்சகம் வச்சுருந்தேன். நானே மிஷின் ஓட்டுவேன், கட்டிங் பண்ணுவேன், பிரிண்டிங் வேலை எல்லாமே எனக்கு தெரியும். அப்போ அந்த ஒரு கட்டத்தில் சம்பாதித்த காசில் தொண்டியில் ஒரு சொத்து வாங்கினா, சொத்தை விற்றுட்டு ஒரு நிலத்தை வாங்கி போட்டிருக்கிறேன். ஒரு வீடு வாங்கினதில்லை, பூர்வீகம், ஒரு நிலம், பேங்கில் ஒரு 35,000 ரூபா. இதுதான் பசங்க வச்சுக்கிற கடை, வாகனம் கட்டி ஒன்றுமே கிடையாது. இதை தவிர என்ற எந்த சொத்தும் கிடையாது. இவ்வளோ சொத்துங்கிறாங்க. ஏன்னா அப்படி பரப்புறதை வைத்து கொண்டு சொல்லுகிறார்கள். நான் கோடி பல்லாயிரம் கோடி எனக்கு இருந்தால் கூட யாரும் குறை சொல்ல இயலாது. ஏன்னா நான் சம்பாதிச்சது தான் வாங்கியிருப்பேனே தவிர அப்படி இருந்தாலும் இல்லை என்கிட்ட எதுவுமே. அதுக்கு தான் சொன்னேன், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு 50 லட்ச ரூபா தாப்பா எனக்கு லாபமாக போயிடும்னே. எல்லாத்தையும் எடுத்துக்கினீனே ஒரு 50 லட்ச ரூபா தந்துட்டுன்னு சொன்னேன். ஒரு வீடுன்னா அன்றைக்கி உள்ள காலத்தில் ஒரு எங்கள் ஊர்லாம் ஒரு சென்ட் 5 லட்ச ரூபாய்க்கு போகுது. ஆனால் பூர்வீக இடம் அதெல்லாம் கணக்கு பண்ணி 3 ஏக்கர் நிலம் இருக்குன்றதால முந்தி வாங்கினது. தாமுகலாம் முன்னாடி உள்ள காலத்தில் உள்ள விஷயங்கள். தாமுகான்னு ஆரம்பித்த பிறகு போய் நான் ஒரு சொத்து வாங்கவும் இல்லை, தௌஹீத் ஜமாத்துக்கு வந்த பிறகு நான் எந்த சொத்தும் வாங்கவும் இல்லை, ஒரு இடம் வாங்கவும் இல்லை. இது எதுக்கு நீங்கள் சொத்து ப்ரீ பில்டிங் எல்லோரும் பரப்புகிற மாதிரி பரப்புகிறாங்க. அதை வச்சு தான் இந்த தாவாவை முடக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதை வச்சு எத்தனை பேர் என்ன அங்கே மதுரையில் இருக்கிற காலத்தில் ப்ரெஸ்ஸில் மிஷின் ஓட்டிக்கிட்டு இருப்பேன். ஒரு ஆள் என் காலையே பார்க்குறாரு. என்ன காலை பார்க்குறாரு? மிஷின் கட்டிங் மிஷின் ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்னது காலையே பார்க்குறிய? இல்லை செருப்பு 2000 ரூபா செருப்பு போட்டா சொன்னாங்க, அதுதான் பார்க்குறேங்கிறாரு. நான் ஹவாய் செருப்பு போட்டு என்ன செய்கிறேன், வெட்டிக்கிட்டு இருக்கிறேன்னா அதனால தௌஹீதுக்கு வந்தார். இன்னொரு ஆள் இலங்கையிலேருந்து 2 பேர் புறப்பட்டு நீச்சல் குளம் பார்க்க வந்துட்டாங்க. எங்கள் ஊர் தொண்டிக்க பிஜே வீட்டில் நீச்சல் குளம்லாம் இருக்காமல, அவங்க சுன்ன ஜமாத் ஆளுங்க பார்த்துட்டு பாவைகளை இப்படி போய் சொல்கிறாங்களே. இந்த மாதிரி பரப்பி விடுறதை வைத்து தான் நிறைய மக்கள் வந்தாங்க. சொல்லப்போனால் பரப்பி விடுறதை வச்சு தான் நிறைய மக்கள் வந்தாங்களே தவிர
அந்த மாதிரிலாம் ஒரு சொத்து எனக்கு கிடையாது. அது எதுக்கு சொல்கிறேன், இது மாதிரி இவருடைய காரணம் எதுக்கு சொல்கிறீங்க, தெரிஞ்சு சொல்லுங்கள். அவர் 10,000 கோடி எனக்கு இருக்குன்னு வச்சு சொன்னால் பரவாயில்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, மறுபடியும் திருச்சிக்காரன் சொன்னாங்கிறீங்க. திருச்சிக்காரன் சொன்னான்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் திருச்சிக்காரனை கூட்டிகிட்டு விவாத ஒப்பந்தம் ஏற்படுத்தாங்க. நீங்களே எல்லா விஷயத்தையும் பேசுவோம். அந்த என்ன ஆரம்பித்து எப்படி இருந்துச்சு, நான் என்ன மோசடி பண்ணேன், அதிகபட்சமாக என்ன சம்பளம் வாங்கலைன்னு பின்னாடி எல்லாரும் சொல்லி சம்பளம் தந்தாங்கன்னு சொன்னல. அதுதான் நானே சொல்லிட்ட விஷயந்தான். நான் ரூபாய் திருடிட்டேன், ஏமாற்றிட்டேன், மோசடி பண்ணிட்டேன், எவனாவது இது வரைக்கும் சொல்லுங்கள் வந்து என்கிட்ட நிரூபிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். அதில் வாங்கின கடனை கொடுக்கலன்னு நிரூபிக்க சொல்லுங்கள் பார்ப்போம். கொடுங்க, யாருக்கும் கிடையாது, சொல்லவே முடியாது. அதெல்லாம் நான் பண விஷயம் நான் நெருப்பு மாதிரி தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு நெருக்கடியான நேரத்தில் சம்பளம் தான் வாங்கணும்னு ஒரு கட்டம் இருந்த காலத்தில் வாங்கினேன். சம்பளம் தான் வாங்கணும், வேறு வழியே இல்லைங்க வாங்குவேன். சரி, அது இல்லாமல் தவிர்ப்பதற்குரிய யோசனையில் வழிமுறையில் கையாண்ட பிறகு அதோடு ஒதுங்கியாச்சு. எதுக்குமே உணர்வு எந்த ஒரு பணிகளுக்கும் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைத்த பிறகு ஒரு சல்லி காசு கூட வாங்க. டீ காப்பி மசூராவில் குடிச்சிக்கணும், அவ்வளவுதான். மசூரா நடக்கும்போது டீ காப்பி அது மாதிரி கொடுப்போம், அவ்வளவுதான். வேறு எந்த ஒரு நாங்கள் அடைவதும் கிடையாது. இதுதான் மேட்ருன்னு வைங்களேன். அதனால் இன்னும் பாருங்கள், அவர் சொன்னது போடுங்க. அவர் என்ன சொல்கிறார், திருப்பி சொல்கிறார். இதெல்லாம் சொல்கிறது கூட மார்க்கத்தில் கூடாதுன்னு தெரியும் அவருக்கு. நேற்றும் போட்டு காட்டின இப்போ இன்னொரு யாபத்துக்கு அல்லாஹ் உங்கள் விஷயத்தில் வெறுக்கிறான். என்னத்தை வெறுக்கிறான், பீல வக்கால், வதந்திகளை பரப்புறது. இப்படி சொன்னாப்பா கிளப்பி விடுறது எதையாவது. அப்படி சொல்லிச்சு, இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இந்த விஷயம் தெரியுமா உனக்கு, காலும் இருக்காது தலையும் இருக்காது, பரப்பி விட்டு ஒரு பெரிய வதந்தியை உண்டாக்கி ஜனங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்றது. கீழ வக்கால், எதையும் பலமாக சிந்திக்காம பேச்சுக்கள் எடுத்து பரப்பி விட்டுறது. இது அல்லாஹ் வெறுக்கிறான். நான் போய் சொல்லுங்க, கேள்விப்பட்டேன், செவி வழி செய்தி சொல்லி பரவி விட்டுறது. அதனால வரக்கூடிய விளைவுகளை அவங்க யோசிக்கிறது இல்லை. யாருன்னே தெரியாதுங்கிறாரு, பல ஆட்களை கேள்விப்பட்டேங்கிறாரு, பார்த்ததே இல்லைங்கிறாரு, அவங்க இதை சாட்சியாக வைக்கிறாரு. இதுலேருந்து ஒரு மார்க்கம் சொல்ல தகுதி இருக்கான்னு நினச்சிக்கிறேங்க. அதை ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். சரி. அடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ டாபிக் வருவோம். இமாமுடைய இந்த சந்தனக்கூடு பற்றி தெரியாட்டி கேட்குறது தப்பாங்கிறாரு. அதெல்லாம் மேட்ரு. தெரியாமல் கேட்டுட்டு இல்லை, தெரிஞ்சிச்சில்ல. விவாத ஒப்பந்தத்தில் என் சந்தனக்கூடா என்னென்னு கேட்டீங்கன்னு இருக்கிறேன். நான் கேள்வியை அதை தான் போட போனேன். வச்சு இழுத்துக்கிட்டு போவது அது எதுக்கு இழுக்கிறாருன்னு தெரியலையே. சந்தனம் பூசுறதுக்காக வேண்டி, எங்க அந்த இறந்து போனவருடைய கபூரில் பூசுறதுக்காக வேண்டி தான் கூடு இழுக்கிறாங்களே. சந்தன கூடத்தை எடுத்துட்டு வந்து ஊர்வலமாக வந்து தொட்டு எல்லாரும் முத்தமிட்டு அதை கொண்டு அங்கே பூசி அது ஒரு விழா கொண்டாடுறாங்களே. இப்போ சந்தனம் பூசுவதும் அதற்கான பொருளை எடுத்துக்கொள்வதெல்லாம் மார்க்கம்ங்கிற பேர்ல செஞ்சா முற்றிலும் வேற என்ன பேர்ல செய்ய முடியும், அதை தெரியல, அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அப்படியா? சரி. அப்ப நீங்க இந்த மக்கள் இது இல்லைங்க சொல்லிட்டுறேன். சரி, சந்தனக்குண்டா தெரியாது, நான் விளக்குறேன், விளங்குதா? முதல்ல ஒருக்கா கேட்டீங்க சந்தனக்குண்டா என்னன்னு சொல்லியாச்சு. அப்போ கேட்டதுக்கு ஒரு நியாயத்தை வச்சுக்கிடலாம். அதுக்கு பிறகு 2013 விவாத ஒப்பந்தம் நடக்கும்போது, இந்த விவாதத்துக்கு ஒப்பந்தம் நடக்கும்போது சந்தனக்குண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என்ன, ஏன் இந்த மாதிரி நடிக்கிறீங்க, தெரியும் அது நீங்கள் சொல்கிறேன், நான் எனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, அதை பற்றி பேச மாட்டோம்னு சொல்லணும், தெரியாதுங்கிறது. இதெல்லாம் ஒரு நல்லவர்களுக்குரிய அடையாளம் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மகானி விஷயத்தை சொன்னவொன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. பேப்பரை வாட்சி காட்டி ப்ரூவ் பண்ணணும்னு நான் சொன்ன பொய்யா இல்லைன்னு போய் சொன்னால் அதுவும் தகுதியற்றதை காட்டுகிறது. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இமாமுடைய தகுதி சம்பந்தமாக பேசுகிறார். இமாமுடைய தகுதியில் பல தகுதியை சொல்லும் பொழுது அதில் ஒரு தகுதியாக சும்மல் அஹ்சனு ஜௌஜத்தன், அவனுடைய மனைவி அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கேங்க. இது சரியா அப்படிங்கிறத நாங்கள் ஒரு விமர்சனம் எடுக்கிறோம். விமர்சனம் எடுக்கும் பொழுது இதை கேட்குறோம், பொண்டாட்டி அழகாக இருக்கணுங்கிறீங்களே, பொண்டாட்டி அழகாக இருக்க என்ன சம்பந்தம், இமாமுடைய தகுதியில் அது எப்படி வரும்? அது ஒரு கேள்வி மட்டும் கேட்கல, இமாமுடைய தகுதிக்கு அது எப்படி வரும், இது குரானில் இருக்குதா, இது ஹதீஸில் இருக்குதா? இமாமாக தகுதியை தீர்மானிக்கிறதுக்கு உங்கள் அறிவை கொண்டு எதுக்கு தீர்மானிக்கிறீங்க? அறிவை கொண்டு தீர்மானித்து அறிவுபூர்வமாக இருக்க வேணாமா? பொண்டாட்டி அழகாக இருந்தால் தான் ஒழுங்காக இருப்பாங்கிற ஒரு சில காரணங்களை விளக்கியிருக்கிறாங்க. அதையும் சொல்லியிருக்கேன், தப்பு உண்டு, அதுவும் ஏற்றுக்கிற முடியாது. அழகான மனைவி வச்சுக்கிறவன் அசிங்கமான வப்பாட்டிலாம் வச்சுருக்கிறான். மனிதனுடைய அந்த ஆசை விதங்கள் பல விதங்களில் மாறுபட்டு இருக்கும். அழகான பொண்டாட்டி இருக்கிறனால சிலிப்பாக மாட்டான்னு சொல்ல முடியாது. அழகான மனைவி, அசிங்கமான மனைவி வைத்து கொண்டிருப்பவங்க கூட ஒரே மனைவியோட காலத்துக்கெல்லாம் வாழ்கிறவனும் இருக்கிறான். இதெல்லாம் ஒரு காரணமாக நீங்கள் சொல்லாதீங்க. உலக அழகி ஐஸ்வர்யாவை தான் கூட்டிகிட்டு வரணுமான்னு அது ஒரு வார்த்தையை கேட்டனா, அது கேட்டானா ஐஸ்வர்யாராய் ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு அண்ணன் கண்ணு பட்டுருச்சு. இதெல்லாம் பெரிய பேசுனேன்னு அவரே சொல்கிறார் வெக்கம் இல்லாமல். இந்த கேள்விக்கு என்னங்க பதில்? இது ஏங்க இமாமுடைய தகுதியில் சேர்க்குறீங்க? அதானே டாப்பிக்கு. இல்லாத நான் சொல்லிட்டேனா?
இருக்கிற சொல்லி நான் விளக்குகிறேன். கேட்டால் கீழே கீழே அவரே விளக்கி விட்டார. அவரே விளக்கலை, வேற ஒருத்தர் விளக்குறாரு. ஷரகுல இருக்குதான். ஒரு மூலத்தில் ஒருத்தர் எழுதினார்னா அவர் எதுவும் விளக்கலை, அவருக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் விளக்குறாரு. அவர் விளக்கம் அல்லது. அதனால் நான் எவரை பற்றி விமர்சிக்கிறேன், அந்த வாசகத்தை எவர் எழுதினாரோ அவர் அதைத்தான் சொல்கிறார். கீழே உள்ள ஆளுக்கு கொடுக்குற விளக்கமும் இது இமாமுடைய தகுதியில் வராது. இது இமாமுடைய தகுதியில் சேர்க்கக்கூடாது. முராது, அதுக்கு முராது என்னவென்றால் நீங்கள் ஒரு முராதை சொல்லலாம், இன்னொருத்தர் வேறு முராதை சொல்லுவார். எங்களுக்கு முராது மேட்ரு கிடையாது, சொல்லு தான் மேட்ரு என்று நாங்கள் என்ன முராது வந்து சொன்னவர் சொல்லட்டும், பேசினவர் வந்து சொல்லட்டும் முராதை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஷரகுல இருக்குன்னு சொல்லிவிட்டாங்களா, இதை சொல்கிறோம். அதுக்கப்புறம் அந்த சரி ஐஸ்வர்யா பட்டுச்சிங்கிறீங்களே, மண்ணில் ஒரு கூட்டம் போட்டு அவர் வரல, அது டாபிக் வேணாம், அந்த டாபிக் வேணாம். அதை பற்றி விமர்சனம் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இவங்க வந்து நல்லா நாடகம் ஆடுறாங்க, குஷ்புவை விட்டு ஆட விட்டு அந்த நல்லா ஆடுவாங்கன்னு சொன்னார், பேசினார் புரசவாக்கத்தில். சரியா? அப்போ நீ குஷ்புவை நான் சொன்னேன்னா, குஷ்பு ஒழுங்காக இருந்துக்க, அவள் பாட்டுச்சு பார்வை, ஏற்கனவே ஏன் முன்னாடின்னு கூட சொல்லிடுவார், போய் மார்க்கத்தில் இடம் இருக்குது, தண்டிக்கப்பட மாட்டாங்க, ரசூல்லா வேறு சொல்லிவிட்டாங்கன்ட்டு நான் அப்படி சொன்னேன். நான் இதாக சொன்னேன்னா, நீங்கள் ஒரு இதாக பேச்சில் நீங்கள் குஷ்புன்னு சொன்னீங்க, அது சரி இப்போ ஒரு ஜமாசு சொல்கிறேன், நானும் விட்டுட்டு போயிட்டேன், நீனும் ஐஸ்வர்யா விட்டுற வேண்டியதான், அவ்வளோதான். நீ குஷ்புன்னு சொன்னதை பற்றி நான் எங்கேயுமே இப்போ தான் முதல் தடவை நீ கேட்டதுனால கேட்குறேன். சரி பேச்சில் அவர் மக்களை திருத்தூர ஜாலியாக தமாஷா பண்ணுறான்னு விட்டுட்டேன், நானும் தமாஷா பண்ணி நீங்கள் விட்டு போகிற விட்டு ஐஸ்வர்யா ராய் மாதிரி என்று இதெல்லாம் என்ன விமர்சனமாக்குறீங்க. அது மாதிரி நீங்கள் எல்லோரும் சொல்கிறது தான், பேச்சில் ஒரு ஆளை விமர்சிக்கும் பொழுது கூட தமாசுக்காக சொல்கிற விஷயங்கள், அது நம்ம குறையாக எடுத்து மார்க்கத்தை சொல்வதற்கு தகுதியற்றவர் நாங்கள் சொல்ல மாட்டோம், அந்த காரணம் காட்டி அதுக்காக சொல்லிக்கொள்கிறேன். அதனால் மேட்ரு என்ன, பொண்டாட்டி அழகாக இருக்கிறதுக்கு இமாமத்துக்கு சம்மந்தம் இருக்குங்கிறீங்களா, சம்மந்தம் இல்லைங்கிறீங்களா? அப்போ தப்பாக ரைட்டாது. இது ஒரு இந்த மாதிரி ஒரு அளவுகள் வைக்கலாமா, இந்த இது அளவுகள் வைக்கலாம்னா இதுக்கு என்ன ஆதாரம்? இது அனுபவ அறிவுன்னு சொல்கிறீங்க, இதுக்கிட்ட அனுபவத்தில் காணுகிறோம், அழகான பொண்டாட்டி உள்ள நல்லா இருக்கிறான்னு சொன்னால் சரி, இது இமாம்களை இது கேவலப்படுத்துமா படுத்தாதா? பேசிமா இந்த காரணத்தை வெளிப்படையாக அறிவிச்சிங்கன்னா, இந்த காரணத்தை இந்த மேடையில் சொல்லிட்டீங்கல்ல, இதை பொதுமக்கள் கேட்பாங்கல்ல, ஆலிம் சாக்கள்லாம் பொண்டாட்டி அழகா இல்லாட்டி வேறு மாதிரி பண்ணிடுவாங்க போல இருக்குன்னு நினப்பானே இல்லையா? எதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து இந்த இது ஒரு காரணத்தை இல்லாத காரணத்தை சொல்லி இல்லாத வியாக்கியானம் கொடுத்து இருக்கிற இமாம்களையெல்லாம் சந்தேக பார்வை பார்க்குற மாதிரி இதை ஆக்குறீங்க? இது பெரிய ஒன்றா? இதில் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? இருக்கிறத நான் சொல்கிறேன், வியாக்கியானம் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, வேற ஒரு வியாக்கியானம் சொன்னால் மார்க்கம் பேச தகுதியற்றவரா? இது சரியாக தவறா? ரெண்டாவது விஷயம், அதுக்கு டாப்பிக்கே வராது. அடுத்து என்ன, அதுக்கு அடுத்து மண்டை பெருசு, சும்மல் அக்பர் ரசன், மண்டை பெருசாக இருக்கணுங்கிறீங்க. மண்டை பெருசாக இருக்கணுங்கிறத நான் கிண்டல் பண்ணி தான் சொல்லியிருக்கிறேன். சூப்பு போடவான்னு கேட்டேன், சோளக்காட்டு பொம்மையை மட்டும் பேசுகிறீங்க, சூப்பு போடுற நீங்கள் மட்டும் பேசலாமா? சோளக்காட்டு பொம்மை நீங்கள் சொன்ன ரசூல்லாவை, ரசூல்லா கட்டுறாங்க, ஆதாரம் இருக்குது, அதை போய் சோளக்காட்டு பொம்மை நீங்கள், நான் சொன்ன ஒரு கிறுக்கனை, மண்டை பெருசுன்னு சொன்ன ரசூல்லா இல்லை, ஒரு கிறுக்குத்தனமான உளறலை. மண்டை பெருசாக இருக்கிறதுக்கு இமாமத்துக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? பெருசாக இருந்தால் ஆட்டு மண்டை பெருசாக இருந்தால் சூப்பு போடலாம், இமாமா இருக்கிறதுக்கு மண்டை பெருசாக இருக்கணும்னு கேட்குறதுக்கு இந்த ஐஸ்வர்யா மாதிரி ஒரு தமாசுக்கு சொல்கிறேன்னு வைங்களேன், ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறக்காக சொல்கிறேன். இது வந்து மார்க்கம் சொல்ல தகுதியற்றவன்னு ஆக்கிருமா? இந்த மாதிரி சொன்னால் ஏன் அந்த மாதிரி தமாஷா பேசுங்க, கொஞ்சம் நல்லா பேசுங்கன்னு சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி உதாரணம் காட்டாதுன்னு சொல்லுங்கள், படிப்படியாக மனுஷனுடைய இயல்பு மாறி குறையும், அது தவிர்த்துருக்கிறான்னு சொல்லுங்கள். அது பெரிய அது கொண்டு ஒரு தத்துவத்தை ஒரு கருத்தை நிலைநாட்டுறதுக்கு நாங்கள் சொல்லலை. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், மண்டை பெருசாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க சகோதரர்களே, பிஜே அவர்கள் இந்த இதில் என்ன 2-3 விஷயம் சொல்லியிருக்கிறா. நான் ஐசர் வாயின்னு சொன்னதை சொல்லக்கூடாதுன்ட்டு நீங்கள் தமாஷா தான் சொன்னீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த தமாஷை எதோடு செய்கிறீங்க? ஒரு ஃபிக்கு நூலோட கிண்டல் பண்ணுறதுக்கு. நான் சோளக்காட்டு பொம்மைங்கிறது ரசூலுல்லாவை யாரை சொல்லுவானா? சொல்லிட்டவன் மூமினா இருப்பானா? நீங்கள் ஒவ்வொன்றையும் சொல்லும்போது ஒரு கையை வச்சுக்கங்கிற ஹதீஸை காட்டுறீங்க, அந்த குதோரணையில் நிற்கிறீங்க, இதுதான் நபி வழிங்கிறீங்க. மற்றதெல்லாம் தள்ளணும்னு சொன்னதுனால அதை நான் சொன்னது தவிர ஹதீஸை எங்க ஒரு லைஃபான ஹதீஸை கூட நாங்கள் கிண்டல் இல்லை விடமாட்டோம், அமல் செய்வோம், செய்யான ஹதீஸுக்கு முரண் இல்லாமல் இருந்தால். அதனால் அந்த குற்றச்சாட்டு மிக அபத்தமானது. ரெண்டாவது, குஷ்புவை பற்றி சொன்னேன்னா நிச்சயமாக சொன்னேன். என்ன காரணத்தினால, என்னைய நான் மேடைக்கு வந்து தௌஹீத் ஜமாத்துக்கு பகிரங்க அழைப்பு வாருங்கன்னு மெட்ராஸில் கூட்டம் போட்டேன். வாங்கன்னு கூப்பிட்டா, நாங்கள் கூப்பிட்டா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்க. அங்கே போயிட்டு எங்களுடைய கூட்டத்தை ஸ்டாப் பண்ண வச்சுட்டீங்க, தடை பண்ணி போட்டிங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ரோட்டில் உட்காந்துருக்குறோம், கூட்டம் நடத்த வேண்டிய இடத்துல திடீர்னு தடை போட்டாங்க.
நீங்கள் போய் சண்டை போட்டிங்களா என்ன போட்டிங்களா எனக்கு தெரியாது, தடையை போட்டாங்க. அடுத்த நாள் தான் நாங்கள் அடுத்த நாளோ கூட்டம் வந்து வேற ஒரு தெருவில் போடணும், தானா ஸ்ட்ரீட்டுக்கு போனோம். 3 ஸ்ட்ரீட்டு கேன்சல் ஆச்சு. எங்களை தடை போட்டு வெளியே அனுப்பிச்சு போட்டு நாங்கள் எங்கே பேசுகிறதா இருந்தோமோ அந்த மேடையில் போய் நீங்கள் குரூப்பாக நின்றுக்கிட்டு ஃபிலிம் பண்ணீங்க. எங்களை அழைத்தார்கள், இதோ வந்து விட்டோம், ஏமாந்து விட்டோம், ஓடிவிட்டார்கள். இதுக்கு பேர் என்ன? ட்ராமா இல்லையா? இது நாடகம் இல்லையா? அந்த நேரத்தில் சொன்னேன், இப்படி ட்ராமா பண்ணுறதுக்கு கூட சேர்ந்து குஷ்புவையும் அழைச்சிருந்தா கொஞ்சம் ட்ராமா சோபிச்சிருக்கும்னு சொன்னேன். ஒரு ட்ராமாவுடைய அழுத்தத்தை சொல்கிறக்காண்டி சொன்னேனே தவிர நான் குஷ்புவை வந்துக்கிட்டு வேண்டாம், அது நல்ல மேடை, அதிகமாக போக வேண்டாம். அருமை சோதரர்களே, இவருக்கு வந்து எதை பேசணும்னு இல்லைங்க, நல்ல சிந்தனையால் இருந்த ஆள் தான். ஆனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால், என்ன ஆச்சோ எந்த கூட்டத்தில் போகிறாரோ அங்கே கேட்டதுக்கு தகுந்த மாதிரி ஒரு புதுமையாக ஒன்று சொல்லணும். அது குரானுக்கு முரண்படுதே மோதுதே, ரசூலுக்கு முரண்படுதே மோதுதே, அதெல்லாம் கவலை இல்லை. எவனாவது ஒருத்தன் எழுதியிருந்தான், பாட்டுன்னு அதை எடுத்துக்கிட்டு ஆஹா எழுதிட்டான் இப்படின்னு பிடிச்சி தொங்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அந்த அதிகமாக புஸ்தகம் படிக்கிறதுனாலையோ அல்லது யாரையும் அதிகமாக நம்புறதுனாலையோ என்னமோ அந்த வந்த பழக்கம். இந்த அடிப்படையில் தான் ஒரு கருத்தையும் எழுதியிருந்தாருங்க. அதுதான் பிரபலமான, அவரை பற்றி ரொம்ப பிரபலப்படுத்திய கருத்து. அது கட்டுரை, பன்றியுடைய கறியை விட்டுட்டு மற்றதெல்லாம் சட்டப்படி ஹலாலு, ஹராம் அல்ல. அல்லாஹ் 4 இடத்துல பன்றியுடைய கறின்னு தான் ஹராம்னு சொல்கிறான், மற்றதை பற்றி சொல்லாததுனால அது மற்றதெல்லாம் சட்ட ரீதியாக தடை இல்லை, குரானு இதை சொல்லுது. இதை சில வேண்டு இதையும் சேர்ந்து கறின்னு சொல்லலான்னு சொல்கிறாங்க. அந்த விளக்கம்லாம் ஒத்து வராது. கறி வேறு தான், எலும்பு வேறு தான், குடல் வேறு தான், குந்தாணி வேறு தான், எல்லாம் வேறு தான். அதனால் கறி ஹராம்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதுலேயும் வலுக்கட்டாயமாக 4 இடத்துலையும் திரும்ப திரும்ப சொல்கிறான். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றதெல்லாம் சட்ட ரீதியாக ஹலால், ஹராம் அல்ல, ஹலால். ஹலால்னா என்ன? விளக்கப்பட்ட உணவுகள்ங்கிற தலைப்பில் எழுதுறாரு. மற்றதெல்லாம் ஹராம் இல்லைண்டா என்ன விளங்குவோம்? மகானியை பிடிச்சி எழுதி நாங்கள் விலைக்கு காட்டினதுக்கு இந்த விளக்கத்துக்கு என்னமோ கோவப்படுறீங்க, இருக்கிறத விளக்கணும். ஒரு மூமின்னு சொல்லியிருக்கிறாரு, மேலே நோயாளியையும் நோய் இல்லாதவங்களையும் சம்பந்தப்படுத்தி பேசிட்டு அடுத்த ஒரு தண்டனையை சொல்கிறாரு, தண்டனையுடைய பொருள்களை சொல்கிறான்னா விளக்குறான். அது பிடிக்கல, என்ன எழுதினாரோ அதுதான். துருல் முக்தாருக்கு கீழே விளக்கம் எழுதி, அந்த விளக்கம் அடுத்தவங்க விளக்கம்லாம் கேட்க மாட்டோம். அவர் எழுதின அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு நாங்கள் தப்பர்த்தம் தான் செய்வோம். நீங்கள் இதுதான் வித்தியாசம். நீங்கள் தப்பர்த்தமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மற்றவங்கெல்லாம் மூமினா இருக்கிறதுனால நல்ல அர்த்தமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அடிப்படையாக போச்சு. இந்த அடிப்படையில் தான் இங்கேயும் வந்து என்ன ஆச்சுங்க, சட்ட ரீதியா அது ஹராம் அல்ல, கறி மட்டும்தான் ஹராமு, மற்றதெல்லாம் ஹலாலு. சட்ட ரீதியா, நான் திரும்ப திரும்ப சட்ட ரீதியான்னு சொல்கிறேன். பேணுதல்ங்கிற அடிப்படையில் வேண்டாம், அது தவிர்த்துக்கிறலாம். தவிர்த்துக்கிறது சிறப்பு, அது கட்டாயம்னு சொல்லலை. இந்த புஸ்தகம் கையில் இருக்குது, சிறப்புன்னு தான் எழுதினார். போட்டுக்கிட்டே இருங்க. அந்த சிறப்புன்னு எழுதினார். எழுதிட்டு கடைசியாக முடிக்கும்போது ஃபத்வாவாக எழுதுறாரு, குர்ஆனுடைய ஆயத்துக்கு விரிவுரையாக எழுதுறார். எழுதிக்கிட்டு முடிக்கும்போது என்னன்னு முடிக்கிறார் தெரியுங்களா? பன்றியுடைய மற்ற உறுப்புக்கள் எல்லாம் மனிதனுடைய உறுப்புக்கு ஒத்து வருது, அதனால் பேணுதல்ங்கிறத கூட இப்போ விட்டு போட்டு தாராளமாக பயன்படுத்திக்கலாம். சட்ட ரீதியாக தான் ஹராம்னு அல்லாஹ் சொல்கிறான், அது ஹராம் அல்லன்னு சொல்கிறான். பேணுதல்ங்கிற அடிப்படையில் வேணால் தவிர்க்கலாம், இப்போ பேணுதலையும் விட்டுறலாம், விட்டு போட்டு கறி அல்லாத பொருள்களையும் நீங்கள் பயன்படுத்தலான்னு முடிக்கிறார். பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. பன்றி சனியனில் கறியை விட்டுட்டா வேறு என்ன மிஞ்சும்? அதை பற்றி என்ன சட்டம் வரும்? கறிக்கே இந்த சட்டம்னு சொன்னால் குடலுக்கு ஹலால்னா சொல்லணும் சட்ட ரீதியா, அதனுடைய மூளைக்கு ஹலால்னா சொல்லணும். ஒரு சாதாரண விளக்கம்ங்க. இது என்ன காரணம்? அந்த முன்னோர்கள் காட்டிய அந்த தப்சீரை விட்ட காரணத்தினால, சஹாபாக்கள் பக்கம் திரும்பி பார்க்காத காரணத்தினால, அல்லது அதுக்கு முரணான ஒரு புதிய கருத்தை மக்களுக்கு முன்னால் பார்த்து ஜம்சம் கிணத்துல மூத்திரம் மேஞ்சு பிரபலமானது மாதிரி ஒரு புதிய கருத்தை சொல்லி பிரபலமாகிறதுக்காக வேண்டி எழுதப்பட்ட கட்டுரை இது. அப்போ அந்த காலத்திலேயே நான் கேட்டேன், இப்படி எழுதியிருக்கிறீங்களே, இது ஒரு ஹராம ஹலாலாக்குறதுடைய முயற்சியாச்சே, இது சரியில்லையேன்னு கேட்டோம். அதுக்கு பல ஆர்குமெண்ட்டுகள் நடந்துச்சு. அதையும் கேட்டோம். ஹலாலாண்டா அதை அறுக்கணுமே, அறுக்கிறதுக்கு பிஸ்மில்லா சொல்லணுமே, மோதினார் அனுப்பணுமே, அது வேற, அந்த சனியை வேற ரொம்ப கெட்டியானதாச்சு, சீக்கிரம் அறுபடாதே. இதெல்லாம் தூக்கி வச்சோம் மேடைகளில் பேச்சு.
அதுக்கு கூட பலவிதமான விளக்கங்கள். ஒரு கிறிஸ்தவனை விட்டு அறுக்க விட்டுறலாம், இப்படியெல்லாம் ஆர்குமெண்ட்டுகள் அந்த காலத்தில் மேடைகள் நடந்துச்சு. அடுத்து அடிக்கிறாரு பாருங்க, நாங்கள் அங்கே ஹராமுண்டு அதை ஹலாலுன்னு சொல்லலை, சொன்னதுடைய இதை மாற்றி பேசுகிறாங்க இந்த படுவாவிக, இந்த ஆலிம்சா பயலுக சொல்கிறத மாத்திரானுங்க. நான் அந்த கட்டுரையில் எழுதியிருக்கிறேன், ஆயத்துடைய அடிப்படையில் சட்ட ரீதியாக ஹராம் அல்லங்கிறது தெரியுது. ஆனால் ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை அடிப்படையாக வச்சு பார்த்தா அது எல்லாமே ஹராமுங்கிறது விளங்குது. ஆயத்து ரீதியாக ஹராம் அல்ல, ஹதீஸின் அடிப்படையில் அது ஹராமு. நம்ம ஆயத்தை ஆதாரமாக்க முடியலை, இங்கே ஹதீஸை ஆதாரமாக்குறேன் அப்படின்னு தான் நான் பேசியிருக்கிறேன் அப்படின்ட்டு அருங்க. அது உண்மையா? கிளிப் கேளுங்க. வைத்து பார்க்கும் பொழுது பன்றி இறைச்சி ஹராம் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. ஆனாலும் இதை விட்டாங்க, இதுவரைக்கும் உள்ள இருந்துட்டாங்க. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பன்றியை ஒட்டுமொத்தமாக திஜாரத்து செய்வதை, வியாபாரம் செய்வதை தடுத்திருக்கிறார்கள். இது புகாரியில ஹதீஸ் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விற்பதற்கு தடை செய்தார்களோ அது முற்றிலும் ஹராம். அதனால பன்றியவே மொத்தமா ரசூலுல்லாஹ் தடுத்துட்ட காரணத்தினால அதனுடைய அனைத்தும் ஹராம் என்பது ஹதீஸில் இருந்து தெரிகிறது. குர்ஆன்ல இருந்து தெரிகிறது என்னவென்றால் பன்றியுடைய இறைச்சி ஹராம் என்று மட்டும்தான் குர்ஆன் சொல்கிறது. ஆனால் குர்ஆனை மட்டும் நம்ம பின்பற்றுவர்கள் இல்லை. குர்ஆனை நாம் பின்பற்றுவோம், ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கத்தை பின்பற்றுவோம். குர்ஆனில் இருந்து மாத்திரம் நீங்கள் பார்த்தீர்களேயானால் பன்றி அனைத்தும் ஹராம் என்று சொல்ல முடியாது, பன்றி இறைச்சி ஹராம் என்று தான் சொல்ல முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் குர்ஆனுக்கு விளக்க உரையாக வாழ்ந்தார்கள். அவங்களுடைய ஹதீஸில் என்ன வருகிறது என்று சொன்னால் பன்றியுடைய எல்லாமே ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பொன்மொழியின் அடிப்படையில் இதுவும் ஹராம் ஹராம்னு தான் நாங்க சொல்லி இருக்கிறோம். அதுக்கு ஆதாரம் இந்த வசனம் இல்ல, இந்த ஹதீஸுங்கிறோம். வழங்கலா? குர்ஆனுடைய வசனத்தை வைத்து மட்டும் சொன்னால் இறைச்சி மட்டும்தான் குர்ஆனில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸை வைத்து சொன்னால் எல்லாமே. அருமை சகோதரர்களே, கேட்டீங்க, ஹதீஸை வச்சு தான் நாங்கள் ஹராம்னு தான் சொல்லி இருக்கிறோம். இந்த கட்டுரையில் இருக்குதாட்டு பாருங்க. இந்த என்கிட்ட புஸ்தகம் இருக்குது, அதை எடுத்து திரும்ப போடுப்பா, அந்த கட்டுரையை ஸ்கேன் போடுங்க. என்கிட்ட புஸ்தகம் இருக்குது, 2 பக்கத்தை நான் சேர்த்து சொல்லியிருக்கிறேன், இடையில விடலை. யாருக்கான சந்தேகம் இருந்துச்சுன்னா முழு புஸ்தகம் இருக்குது. 1994-95 புஸ்தகம், அதில் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்க, இந்த ஹதீஸை சொல்லவே இல்லைங்க, சொன்னோம்னு சொல்கிறாருங்க. இதுக்கு பேர் என்னங்க? பித்தலாட்டமா குத்தாட்டமா என்னன்னு சொல்கிறது? அட என்னங்க, சிம்பிளுங்க, கவனிக்காமல் எழுதிட்டோம். அதுக்கு பிறகு ஒரு கட்டுரையிலையும் கூட படிச்சு ஹதீஸை வச்சு அடிப்படையாக எழுதியிருந்திருக்குன்னு நம்ம மற்ற கவனிக்க விட்டோம். அதோடு அதை வாபஸ் வாங்கியிருந்தால் பிரச்சனையே முடிஞ்சு போயிருக்கும், வாபஸ் வாங்கியிருந்தால் முடிஞ்சிருக்கும். செய்யலைங்க. ஆனால் அடிக்கிறார் கூட்டத்தில். எவன் 94-95 எவன் ஞாபகம் வச்சிருக்க போகிறான்? அடி, நான் ஹதீஸையும் சேர்த்து சொன்னேன். இந்த படுவாவி பயலுக பாதியை மறைச்சிட்டு மிச்சத்தை சொல்கிறானுங்க. என்னன்னு சொல்கிறாரு பாருங்க. ஹதீஸே சொல்லி இருக்கிறாரா? அறவே கிடையாது. ஹதீஸே சொல்லலை, இவர் சொல்லாமல் சொன்னதாக சொல்கிறார். இருந்தால் இந்த கட்டுரையில் காட்டுங்க. அதுக்கு பிறகு இந்த ஹதீஸுக்கு நாங்கள் எடுத்து காட்டி அது பெரிய பிரபலமாகி எங்கெல்லாம் இது வாங்கினதுக்கு பிறகு அதை மாற்றுறார். ஆக அவருடைய சட்ட ரீதியாக இன்றைக்கும் அவருக்கு பன்றி மேலே இன்றைக்கும் பரிதாபம் இருக்குது, பாசம் இருக்குதுங்க, இல்லாமல் அல்ல. முழுக்க ஹராம்னு தான் ஹதீஸை வச்சு சொல்லியிருக்கிறோம். பன்றி முழுக்க ஹராம்னு இப்போ ஹதீஸை வச்சு பேசுனதா? ஹதீஸ் சொல்லலை, சொன்னதா சொல்கிறாரு. ஒரு பேச்சுக்கு ஏற்றுக்கிட்டோம்னு வைங்க. இப்போ அவங்களுடைய ஆன்லைனில் பார்த்தேன், பன்றி தோலை பதனிடப்பட்டால் சுத்தம், பன்றி தோலை விற்கலாம். ஆன்லைனில் அவர் எழுதியிருக்கிறார். பன்றி தோல் பதனிடப்பட்டு விட்டுச்சுன்னா அது சுத்தமாக போயிடும், அதை பயன்படுத்தலாம். பன்றி முழுக்க ஹராம்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, விட்டுற வேண்டியதானே? முழுக்க பதனிடப்பட்ட கூடிரும், பதனிடப்படாத கூடதுன்னா அது சொல்லியிருக்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மைத்தாவுடைய விஷயத்தில் சொன்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு பன்றிலையும் கொண்டாந்து சேர்க்கணும். தானா செத்த பிராணியுடைய தோலை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்கன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்கிறாங்க, ஏற்றுக்கிறோம். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுக்க சொல்லியிருக்கிறாங்க போது இங்கே தோல்னு சொல்லக்கூடாது. அதுலேயும் குல்லு இஹாபின் இதா துபிகா ஃபக்கது தஹுர ஐயமா இஹாபின் அந்த ஹதீஸில் போகிறார், எந்த தோலெல்லாம் பதனிடப்படுமோ அது சுத்தமாயிரும்.
எல்லா தோலுக்கும் அது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எந்த தோல் சுத்தமாக இருக்க சான்ஸ் இருக்குதோ அந்த தோலுக்கு சொல்லியிருப்பாங்க. அல்லாமா நதுர் இப்னு ஷுமைல் மிகப்பெரிய முஹத்திஸ், மிகப்பெரிய இலக்கண இலக்கியத்தை படித்தவர். அவர் சொல்றாரு, இஹாபுங்கிற வார்த்தை ஆடு மாடு ஒட்டகத்துடைய தோலுக்கு தான் சொல்லணும், பன்றியுடைய தோலுக்கு ஜில்துண்டு வேண்டா சொல்லணுமே தவிர இஹாபுங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறார். இவர் அந்த இஹாபுன்னு தான் அந்த ஹதீஸுடைய வாசகங்களில் வருது. அது அறுத்து சாப்பிடுவதற்கு பயன்படக்கூடிய அந்த கால்நடைகளை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்கன்னா அதை கொண்டாந்து பன்றியில் பொருத்தி இது ஹலால். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதோட இந்த பன்றியை மட்டும் முதல்ல எடுத்துக்கிறேன், மற்றெல்லாம் நிறைய இருக்குது. இதை நான் நீண்ட காலமாக இதை பரப்பிக்கிட்டு வர்றதுனால இது நல்ல விளக்குறதுக்கான ஒரு வாய்ப்பை எல்லாம் அவர் மூலம் தந்திருக்கிறான். அவர் சொன்ன இதில் உள்ள அந்த கட்டுரையை என்ன கான்செப்டில் நீ முழுசாக நீங்களே படிங்க. அதில் என்ன சுருக்கமாக என்ன சொல்கிறோன்னு கேட்டால், லஹ்முல் ஹின்சீர், பன்றி ஹராம் என்று சொல்லாமல் பன்றி இறைச்சி என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்போ பன்றி இறைச்சி என்று மற்றதெல்லாம் வந்து மைத்தத்துக்கும் போது லஹ்முல் மைத்தத்தின்னு அல்லாஹ் சொல்லலை, செத்தவை ஹராம் அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அல்லாஹ் சொல்கிறான் என்கிற வகையில் அப்போ இறைச்சி என்பது இறைச்சியை தான் குறிக்கும். இந்த ஒரு கான்செப்டில் சில வாதங்கள் அதில் வைத்திரு குர்ஆன் அடிப்படையில் அது பன்றி தான் ஹராமு, குர்ஆன் அடிப்படையில் இறைச்சி தான் ஹராமு. ஆனால் பேணுதல் என்ற அடிப்படையில் மற்றதை விட்டு விலகி கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கிறான். குர்ஆனில் இல்லாட்டாலும் அது வந்து அதை மற்றதையும் குறிக்கிறதுக்கு இருக்குமோ என்ற ஒரு சந்தேகத்தின் சாயல் வர்றதுனால விலகி கொள்ள வேண்டும். இது அந்த இசூலை எழுதுனது. இதில் அவர் என்ன ஒரு கேள்வி கேட்குறாருன்னா, ஒரு மேடையில் பேசின கிளிப்பிங்க போடுறாரு, ஹதீஸ் அடிப்படையில் கூடாது என்று சொன்னேங்கிறாரு, இந்த 95 இதில் இருக்குதா என்று கேட்குறாரு. அதில் இல்லை, அதில் இருக்குதுன்னு நான் சொல்லலை. விளக்கப்பட்ட உணவுகள்ங்கிற ஒரு தொடர், அது மொத்தமாக வந்த பிறகு புஸ்தகமாகவும் போட்டோம். அந்த தொடரில் வந்து அடுத்த இதழில் வந்து அதுக்கு அடுத்த இதழ் நினைக்கிறேன், அடுத்ததாக இருக்கு, அதுக்கு அடுத்ததில்லை. அதில் என்ன செஞ்சுருக்கிறோம் என்றால், ஒரு சகோதரர் வந்து விற்கிறது முழுசா ஹதீஸில் வருதுன்னு எடுத்து காட்டுறார். பன்றி இறைச்சி தான் ஹராமுன்னு நேரடியாக இருக்கிறது. எடுத்து காட்டினவுடனே அந்த சகோதரரை பெயரையும் போட்டு அந்த ஹதீஸையும் போட்டு இது வந்து மொத்தமாக விற்பனைக்கு தடை செஞ்சதுனால அது வந்து எல்லாமே ஹராம் தான் என்று ஹதீஸ் அடிப்படையில் முதல்ல அந்த ஹதீஸ் எனக்கு கிடைக்கல. தேடின வகையில் பன்றி இறைச்சி ஹராம் என்று அல்லாஹ் சொல்கிறான், மற்றதை பேணுதலுக்கு தவிர்த்து கொள்ள வேண்டும்னு சொன்னேன். அந்த இதழ்லையே நான் சொன்னேன் என்று மேடையிலையும் சொல்லலை. நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறோன்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறதுனால அந்த கருத்து இல்லை, மாற்றிட்டோங்கிறது தான் சொல்கிறோம். இப்போவும் சூப்போட்டு குடிக்கலாங்கிறாங்க என்று தான் நீங்கள் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். இந்த விஷயம் விளக்கப்பட்ட உணவுகள் உடனடியாக புஸ்தகமாக போடும் பொழுது கூட இந்த அடிப்படையை நான் இந்த ஹதீஸை சுட்டி காட்டி எழுதியிருக்க நூலாகவும் வந்திருக்கிறது. இந்த விளக்கப்பட்ட உணவுகள்ங்கிறது பெரிய ஒரு ஆர்டிக்கல், நிர்பந்தம் என்ன ஏற்படும், அந்த மொத்த அந்த வசனங்களுக்குரிய எல்லா விளக்கங்களும் சேர்ந்தது. அதனது லஹ்முல் ஹின்சீருங்கிற இடத்தை விளக்கும் பொழுது இது எழுதுனது உண்மை. அதே நேரத்தில் முடிவாக என்ன எழுதுகிறார் பாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏனைய பாகங்களை பொருத்தி கொள்வது குற்றமாகாது அப்படின்னு சொல்கிறேன். பொருத்தி கொள்வதுனா என்னங்க, எதுக்கு எழுதுனேன், பொருத்தி கொள்ளுங்கிற வார்த்தை நீங்கள் அதில் குறிப்பிட்டிருக்கிறேன். பொருத்தி கொள்வதுனா என்ன, பொருத்தி கொள்வது பயன்படுத்துகிற பொருத்தி கொள்வது, அதை வந்து பார்த்தா தெரியும். அப்போ அதில் என்ன அடிப்படையில் அது எங்கே வருதுன்னு கேட்டால், அது அந்த விஞ்ஞானத்தை அங்கே தான் நான் சொல்கிறேன். இப்போ விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி மனிதனுடைய இதயமும் பன்றியுடைய இதயமும் நெருக்கமாக இருக்கிறது. மனிதனுக்கு ஒரு இதயம் பொருந்தும் என்று சொன்னால் அது பன்றி இதயம்தான் பொருந்துவதற்கு அதிக நெருக்கம் இருக்கிறது என்று ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மாதிரி இரத்தங்களில் எத்தனையோ பிராணிகள் இரத்தம் இருக்கிறது, இரத்தம் தேவைப்படுகிறது. இதில் உள்ளதில் பன்றியுடைய இரத்தம் தான் அதிகமாக மனிதனுக்கு பொருந்தி போகிறது. ஒரு காலத்தில் இந்த இரண்டையும் மனுஷனுக்கு பொருத்தலாம் என்று கண்டுபிடிக்கப்படலாம். அப்போ வந்து ஒருத்தர் ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு, ஹார்ட் போனால் அவன் ஹார்ட்டை தானம்லாம் செய்ய முடியாது, தானம் செஞ்சவன் செத்து போயிடுவான். அப்போ ஹார்ட் ஃபெயிலியர் ஆச்சு, அந்த ஹார்ட்டை வச்சால் அது இயங்கும் என்று இருக்குமே, ஆனால் அதை பொருத்தி கொள்வது குற்றம் இல்லை என்று எழுதியிருக்கிறேன். பொருத்தி கொள்வதுக்கு சொன்னனே தவிர சூப்பு போட்டு குடிக்கிறதுக்கு சொல்லலை. அது கூட உங்கள் கருத்துப்படி எடுத்தால் கூட நிர்பந்தங்கிற வகையில் உயிர் செத்து போயிடுவான், அதை போட்டால் பொழைச்சிக்கிடுவான்னு சொன்னால் ஹராம்னு சொல்கிறவங்க கருத்துலையும் ஹலால தான் ஆகும். ரத்தம் ஹராம்னு சொன்னால் கூட நிர்பந்தத்துக்கு ஹலால ரத்த தானம் செய்கிறோமே இல்லையா, மனுஷ ரத்தத்தை கூட ஹராம் தானே, தானம் செய்கிறோமா இல்லையா. அதே மாதிரி அடிப்படையில் பொருத்தி கொள்வது சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்த அடிப்படையில் அங்கே என்ன இருக்குன்னா,
எங்கள் கொள்கை இதுவா, இதை வச்சுக்கிட்டு இத்தனை வருஷமாக வண்டி ஓட்டுறீங்களே, இத்தனை வருஷமாக சூப் போட்டு குடிக்க சொல்கிறாங்கன்னீங்களே, சூப் போட்டு கொடுக்க சொல்லி யார் சொன்னால், அட குர்ஆனாயத்தில் உள்ளதான் இருக்குன்னு சொல்கிறேன், பொருத்தி கொள்வது தப்பு இல்லைன்னு கான்செப்டில் எழுதியிருக்கிறேன். அப்போ கூட குர்ஆனாயத்தில் இல்லாட்டா கூட பன்றிங்கிற இறைச்சிங்கிறது மற்றதையும் குறிக்கக்கூடும்னு ஒரு டவுட் வர்றதுனால தவிர்த்து கொள்ள வேண்டும், பேணுதலாக தவிர்த்து கொள்ள வேண்டும்னு எழுதியிருக்கிறேன். சரி, அதில் நான் பிடிவாதமாக இருக்கலையே, நான் தான் அடுத்த இதில் மாற்றிட்டேனே, அதுவும் சுட்டி காட்டின பிறகு நான் என்னுடைய அறியாமை ஒப்புக்கொண்டு மாற்றிருக்கிறேனே. இந்த ஹதீஸை சுட்டி காட்டியிருக்கிறார்கள், இந்த ஹதீஸ் அடிப்படையில் இதுதான் வருகிறது என்று எழுதிட்டேன். இப்போ நான் இவர் சொல்லவே இல்லைன்னா அதே 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 ஆண்டில் அது அடுத்தடுத்தது நான் சொல்லலையா? அப்போ எங்கேயுமே சொல்லாட்டி தானே சொல்லலைன்னு சொல்லணும். நான் வந்து அந்த இதழிலேயே அந்த கட்டுரையிலேயே சொல்லியிருக்கேன்னு அந்த மேடையில் சொன்னேன்னா, நான் சொன்னதான் சொன்னேன்னு சொல்லியிருக்கிறேன், சொல்லாத சொன்னேன்னு சொல்லலை. அதை புஸ்தகமாக விளக்கப்பட்ட உணவுகள்னு ஆக்கியிருக்கிறேன். அந்த புஸ்தகத்தையே அந்த கூட்டம் பேசும்பொழுது எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்தாங்க. அந்த புஸ்தகத்தையே விளக்கப்பட்ட உணவுகள்னு புஸ்தகம் அதே ஆண்டிலேயே அதுக்கு அந்த புஸ்தகம் வந்தது, பல பதிப்புகள் வந்து விட்டது. அந்த புஸ்தகத்தையே நாங்கள் நினைஞ்சிரோம் அங்கே கொடுத்துருக்குறோம். அதனால் இந்த பன்றி விஷயத்தில் நாங்கள் அந்த நிலையை இறைச்சி மட்டும்தான் குர்ஆனை கொண்டு ஹராம், மற்றது பேணுதலாக விட்டுவிட வேண்டும், அதான் எனக்கு தெரிஞ்ச வகையில் கரெக்டு என்று எழுதினேன். அதில் மறுப்பே கிடையாது. எல்லாமே தடுக்கப்பட்டுச்சுங்கிற ஹதீஸை காட்டினோன்னு மாற்றி கொண்டேன். ஆனால் பொறுத்துற விஷயம் கூடும்னு எழுதியிருக்கிறேன். இப்போவும் கூடும் தான் சொல்கிறேன். நெருக்கடி வந்தால் இதயம் வந்தால் அதை கொண்டு பிழைச்சிருவான் என்று இருந்தால் உயிரை காப்பாற்றுவதற்காக இப்பவும் அது கூடும், இதை எழுதியிருக்கேன். இப்போ மாற்றமெல்லாம் கிடையாது. அதை நான் இன்றைக்கி மாற்றிக்கொள்ளவில்லை. உறுப்புகளை பொருத்தலாமா, அதனால் ஒரு மனிதன் உயிர் பிழைக்க முடியுமா, ரத்தமே கிடைக்கல, இனிமேல் கிடைக்காமல் போய்விடும், அதிகமான ஆக்சிடென்ட்லாம் வந்து பன்றி ரத்தத்தை சேர்க்கலாம்னு ஒரு கான்செப்ட் வருதுன்னு வைங்க. அப்போ அது மனுஷனுக்கு பொருத்தமாகும்னா பொறுத்துட்டு போகுது, உயிர் காக்கிறதுக்கு தானே, நிர்பந்தத்துக்கு தானே. மனுஷனத்தையும் எப்போ ஹலாலாவது, பன்றி ரத்தமும் ஹலால் தானே, மனுஷ ரத்தமும் ஹராம் தானே. ஒருத்தர் ரத்தத்தை ஒருத்தருக்கு ஏற்றலாம்னு சொன்னால் பன்றியும் ஏற்றலாம். இந்த கருத்தில் நான் மாற்றிக்கொள்ளவில்லை, பொருத்தி கொள்கிற கருத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. பேணுதலாக கூடாது என்பதை கட்டாயமாக கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். கூடும்னு சொல்லவே இல்லை, நல்லா விளங்கிக்கிறங்க. பேணுதலாக தவிர்க்க வேண்டும் என்று சொன்னதை கட்டாயமாக தவிர்க்க வேண்டும் மாற்றிருக்கனே தவிர சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடக்கூடாதுன்னு மாற்றவில்லை. அதை கூட இதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இவங்க ஏன் சித்தரிக்கிறாங்க என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நேர்மையானவர் என்ன செய்யணும் சொன்னாங்க, நாங்கள் சுட்டி காட்டணுன்னு திருத்தி விட்டாங்க, என்னோட பெருமை அடிச்சுட்டு போகலாம். அடுத்த மாதம் திருத்தி விட்டார்கள், சுட்டி காட்டணுன்னு பல்ட்டி ஏற்றி விட்டார்கள் வேணால் சொல்லிட்டு போகலாமே தவிர இன்னைக்கு வரைக்கும் அதை தான் இருக்கிறோம், அதில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தில் வந்து ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி அதை சொல்லியே இந்த ஜமாத்துக்கு மக்கள் வருவதெல்லாம் தடுப்பதற்கெல்லாம் முயற்சி பண்ணார்கள். ஒவ்வொரு சும்மா மேடைகளில் இதுவாக பயானாக இருந்தது. இதுதான் நேர்மையான செயலா? அதனால் எழுதின எல்லாம் வெளிப்படைய நாங்கள் மனசில் பட்டதை தான் எழுதுவோம், நல்லா விளங்கிக்கிறங்க. இப்படி வித்தியாசம் உலகமே அது வித்தியாசமாக பார்த்தாலும் நாங்கள் அதை பார்க்க மாட்டோம். அதில் என்ன படுதோ எழுதுவோம், தப்புன்னு திருத்திக்கிறோம், அவ்வளோதான். தப்புன்னு தெரிஞ்ச பிறகு இப்படி யாரும் பிடிக்க மாட்டோம். சரின்னு பட்டால் அது எல்லாத்தையும் தான் எழுதுவோம். அடுத்தது என்னென்னு கேட்டால், இந்த தோலை எழுதியிருக்கிறாங்கங்கிறாங்க. தோலை எழுதியிருக்கிறேன்ன செத்துப்போன ஆட்டை வந்து தெருவில் தூக்கி போட்டுருவாங்க. இந்த தோலை வந்து நீங்கள் பயன்படுத்தியிருக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க. சாப்பிட்றது தான் ஹராமு அப்படி சொன்ன, அது மைத்தத்தாச்சே அப்படின்னு கேட்பாங்க. அது சாப்பிட்றது தான் ஹராமு, தோலை பயன்படுத்திக்கங்கிறாங்க. குர்ஆனில் வந்து பன்றிக்கு முன்னாடி மைத்தத்தான் சொல்லப்படுது. மைத்தத்து ஹராமு, பன்றி ஹராமு. மைத்தத்து தோலை பயன்படுத்தி கொள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அனுமதிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து அது ஹராமாக இருந்தாலும் தோலுக்கு பொருந்தாது என்று ஹதீஸ் இப்போ இருக்கிறது. இப்போ அதைத்தான் சொல்லுது, இதை மாற்றிக்கொள்ளவில்லை. அது மாதிரி ஐயுமா இஹாபின்னு சொல்கிறேன். இஹாபுக்கு ஒருத்தர் அர்த்தம் செஞ்சாருங்கிறாரு, எல்லா தோளுங்கிற அர்த்தம் இருக்கிறது. ஒரே ஒருத்தர் சொன்னார், முஜத்திதுன்னு சொன்னார். தோல் பதனிடப்பட்டால் தூய்மையாகிவிடும் அப்படிங்கிற அடிப்படையில் செத்துப்போன ஆட்டுடைய தோலில் பதனிடப்பட்டால் எப்படி சுத்தமாகி விடுமோ, தோல் மட்டும் தனி சட்டம். எந்த தோலாக இருந்தாலும் அது தூய்மையாகிவிடும். நாய்த்தோலில் சொற்று போட்டுக்கலாம், செருப்பு போடலாம், பெல்ட் போடலாம், என்ன விதமான பாம்பு தோலில் போடலாம், எத்தனை வகையான தோள்கள்லாம் இருக்கிறது. அப்போ எல்லா விதமான தோள்களுமே பாடம் செய்யப்பட்டால் சுத்தமாகிவிடும் என்பதுதான் எங்களுடைய கான்செப்ட். இதை நாங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை. அந்த ஒரு தலைப்பாக உங்களுக்கு சேர்த்துக்கொள்வதை விவாதத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் இதில் என்னைக்கு நாங்கள் இது மார்க்க சொல்ல எங்கள் தகுதியற்று போயிட்டேன்னு சொல்கிறீங்க. நாங்கள் ஒரு ஆதாரத்தை வைத்து ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறோம். அவதூறு சொல்லலை, இட்டுக்கட்டி சொல்லலை, இருக்கிறத வைத்த லஹமுல் ஹின்சிங்கிற வார்த்தையை வைத்து ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுகிறோம். அதே மாதிரி ஐயுமாயிகா அப்படின்னு இந்த இதை வச்சு ஆர்குமெண்ட் பண்ணுறோம். ஆர்குமெண்ட் தப்புங்கிறீங்களா, முடிவு செய்கிற தவறுங்கிற விவாதிப்போம். நீங்கள் சொல்கிற தவிர 99 சேர்த்துக்கிடுவோம், அவ்வளோதானே தவிர எப்படிப்பட்டவர் தெரியுமா, சொன்னோன்னு ஏற்றுக்கொண்டவர்னு சொல்லுங்கள். உலகத்துக்கு அந்த கருத்தை சொல்லிவிட்டு பேணுதலாக தவிர்த்து கொள்ள வேண்டும், கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும்னு சொன்னமே, அந்த நேர்மையை பாருங்கள், அந்த நியாயத்தை பாருங்கள்.
சத்தியத்தை கட்டுப்படக்கூடிய தன்மையை பாருங்கள். அதை உங்கள்கிட்ட என்ன செய்கிறேன், பதிவு பண்ணிக்கொள்கிறேன். அடுத்து வந்து இன்னொன்று என்னென்னு கேட்டால், கூட்டத்தை நடத்துகிற ஸ்டாப் பண்ணிட்டாங்கங்கிறார். அது ஒரு தவறான தகவலை பதிவு பண்ணுறாரு. அவங்க மண்ணடியில் ஒரு கூட்டம் போடுறதா ஒன்று போஸ்டர் ஒட்டினாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து வரிக்கு வரி பதில் சொல்ல போகிறார் அப்படின்னு விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா, நாங்கள் காவல்துறைக்கு போனோம். உண்மை எதுக்கு போனோம், எங்கள் பேரை சொல்லி எங்களுக்கு வரிக்கு வரி பதில் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறார். அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து அங்கே கேள்வி கேட்போம், அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ண அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் கேட்டாங்க. அப்போ போலீஸ்காரங்க அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்களை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, அது வேணாம், கலவரம் வரும், அனுமதிக்க மாட்டோன்ட்டாங்க. அனுமதிக்க மாட்டோன்னு இவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல நாங்கள் கூட்டம் போட்டோம். இப்போ வந்து தடுத்துட்டாங்க. நாங்கள் தடுத்துறோம், பிஜேக்கு பகிரங்க சவால்னு தான் போஸ்டர் தலைப்பு பிஜேக்கு பகிரங்க சவால். அப்போ பிஜே வந்து கேள்வி கேட்பார், மேடையில் கேட்பார், பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு தப்பாக சொன்னால் கேட்பாருன்னு சரின்னு எதிர்கொள்றேன்னு வர வேண்டியதானே. என் பேரை சொல்லி சவால்னு போஸ்டர் போட்டிங்கன்னா நான் வருவதை நீங்கள் மறுத்தீங்கன்னு நீங்கள் மறுத்தீங்களா எனக்கு தெரியாது. உங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சவங்க மறுத்தார்கள். அது நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம், பிரச்சனை ஆயிரும்னா கூட்டம் நடக்காதேப்பா, அவங்க உரிமை இருக்குல்லப்பா, அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டீங்களப்பா, பேரை சொல்லி கூப்பிட்டீங்களா, சம்மந்தப்பட்ட மறுத்தானப்பா செய்வான்னு போலீஸ்காரங்க பேசுனாங்க. இல்லை வந்தால் பிரச்சனை ஆயிரும், நாங்கள் மாட்டோம், தகராறு வந்துடும் அப்படின்னு அவங்க நிறுத்தி கொண்டார்கள். இது என்ன நாடகம் என்ன இருக்குது, கேள்வி கேட்கறதுக்கு நெசமாக கேள்வி கேட்கத்தான் நாங்கள் அனுமதி கேட்டோம். நீங்கள் கூட்ட ஏற்பாட்டில் சொல்லி வர சொல்லி மேடையில்னு சொன்னால் அன்றைக்கி நீங்கள் கூட்டம் நடத்திருப்பீங்க, நான் வந்து அங்கேயே ஏறி இருப்பேன். இந்த விஷயங்கள்லாம் அன்றைக்கி பேசியிருப்போம். அங்கனே முக்கால்வாசி விஷயங்கள் பேசப்பட்டு இருக்குமே. அவங்க ஏற்பாட்டாளர்கள் சொன்னது நீங்கள் சொல்லி சொன்னாங்களா அது எனக்கு தெரியாது. ஆனால் ஏற்பாட்டாளர்கள் ஏன் மறுத்தார்கள், உங்கள் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவர்கள் மறுத்துட்டாங்க. இதுதான் மேட்ரு. அந்த குஷ்பு விஷயத்தை அதெல்லாம் சொன்னார், அது டாபிக் இல்லை. அதுக்கடுத்து வந்து எதையும் வந்து புதுமையாக சொல்லணும் என்பதற்காக இவர் எல்லாத்தையும் எழுதுகிறாரு அப்படிங்கிறாங்க. புதுமையாக சொல்லணுங்கிறதுக்காக நாங்கள் எழுத மாட்டோங்க. குரானுடைய அது ஒரு முக்கியமான கான்செப்ட், மொத்தமாக விளக்க வேண்டிய ஒரு கான்செப்ட் இருக்கிறது. இப்போ விஞ்ஞானத்தை பற்றி குரான் இருக்குதுன்னு சொன்னால் அதை பற்றி விஞ்ஞான அடிப்படையில் நாங்கள் விளக்குறோம். அதை சொல்லும் பொழுது இந்த விஞ்ஞானத்துக்காகத்தான் அதை நியாயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் அவங்க என்ன செய்கிறாங்க, கொண்டு வர்றாங்க. விஞ்ஞானத்துக்காக நாங்கள் மார்க்கத்தை மாற்றவே மாட்டோம். பிறையை பார்த்து நோன்பு வைக்க சொன்னாங்க. ஆனால் பிறையை பார்த்தா விஞ்ஞானப்படி பிறை பார்க்க தேவையில்லை. விஞ்ஞானம் என்ன சொல்லுது, இன்றைக்கி பிறை இருக்கா இல்லைன்னு பிறையை பார்க்காம சொல்ல முடியும். அப்போ விஞ்ஞானப்படி பிறையை பார்த்து நாங்கள் முடிவு எடுக்கல. ஹதீஸில் பார்க்க சொல்லிட்டாங்க, பார்ப்போம். விஞ்ஞானத்தை கொண்டு என்ன செய்ய பார்க்க முடியுமா என்ற விவாதம் வந்தால் பார்க்க முடியும். அது மார்க்கத்தை கட்டுப்படுத்துமா என்றால் கட்டுப்படுத்தாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அருமை சகோதரர்களே, பிஜே அவர்கள் கொடுத்த விளக்கத்தில் ஏகப்பட்ட முரண். பன்றியை பற்றி அவர் எழுதினார், நாங்கள் எழுதுனது ஒன்று, நாங்கள் அதுக்கு மறுப்பு வந்து ரெண்டாவதோ மூணாவதோ எதுலேயோ எழுதினோம், ஹதீஸை எழுதிட்டோம், நீங்கள் அதை பார்த்துல எங்களுக்கு விமர்சனம் பண்ணியிருக்கணும். உங்களுடைய நிலைகளில் ஒவ்வொரு மசாலாவிலையும் எத்தனை வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கணும்? அதையாவது கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் இவ்வளோ காலத்துக்கு பிறகு அவருடைய மசாலாவை எடுத்துக்கிடுவோம். எந்த மாதத்தில் அவர் மாற்றினார், பின்னால் சொல்ல ஆரம்பித்தார், கால இதெல்லாம் எனக்கு தெரியலை. எவ்வளோ காலத்துக்கு பிறகு அது மாற்றினார், ஹதீஸை சொன்னார், இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காரு, அதுக்கு முன்னாலையும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி எவனா மௌத்தா போயிருந்தால் என்ன செய்வீங்க உங்கள் ஆளுகளில்? அல்லது இந்த மாதிரி ஏதோ மோசமான தகவல்களை கொடுத்துக்கிட்டு மக்களை வழிகெடுக்கிறது மாதிரி ஆகி போச்சுன்னா என்ன ஆகும்? அது அல்லாமல் நாங்கள் பேணுதல் அடிப்படையில் தவிர்த்துக்கிறதான் வேணும்னு சொன்னாங்களாம். அப்படி அழுத்தியும் சொல்லலை, பன்றியின் எல்லா பாகங்களையும் விட்டு விலகி கொள்வதே சிறந்ததாகும். சிறந்தது என்னன்னா செய்யாட்டியும் பரவாயில்ல, அது தவிர்க்க வேண்டியதில்லை, சிறந்தது செஞ்சுக்கிட்டா நல்லது. வீட்டில் சுண்ணத்து தொழுதா நல்லது, பள்ளியாசலில் வந்து தொழுதாலும் கூடும். இதுதான் அந்த சிறந்ததுக்கு அர்த்தம். சுண்ணத்துக்களை உங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்ளுங்கள், ஹதீஸில் இருக்குது. சிறந்தது பள்ளியாசலம் தொழலாமா, தொழுகலாம். அப்போ பன்றியுடைய மற்ற உறுப்புகளை விட்டு தவிழ்ந்து கொள்வது சிறந்தது. சாப்பிட்டுக்கலாமா, எடுத்துக்கலாமா, கூடும், அதானே அர்த்தம் வரும். அது அல்லாமல் இதனுடைய ஆதாரம் இதுதான் பெரிய வம்புங்க. அல்லாஹ் ரசூல் சொல்லு, அல்லாஹ் ரசூல் குரான் சுன்னான்னு சொல்லிக்கிட்டு தினமணி தொடரில் ஒன்றை போட்டான், தினமணி கதிரில் ஒன்றை போட்டான், முட்டா பயில அவனை எழுதிக்கிட்டே தான் இருப்பானுங்க. பன்றியுடைய இருதயம் மனிதனுடைய இருதயத்துக்கு ஒத்து வருதுன்னு சொல்லி போட்டானா. அவன் வரணும் லூசு பைய சொன்னா சொல்லிட்டு போகிறான். நமக்கு அல்லாஹ்வும் ரசூல் என்ன சொன்னாங்கன்னு பார்த்துட்டு போக வேண்டியதானே.
அந்த இருதய மூதவியை வச்சா அது சிந்திக்குமா? அதனால தான் சிந்திக்காதுன்னு நீங்கள் சொல்லிட்டு எல்லாம் மண்டையில் இருக்குன்னு சொல்லிட்டீங்களா என்னமோ தெரியல. அது வெறும் பம்பிக்கு மட்டும் பயன்படும்ட்டு. இந்த ஆய்வு விஞ்ஞானியோட ஆய்வு சரியாக இருந்தால் இன்றைக்கி வருஷம் ஏறத்தாழ 18 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இவர் எழுதி. இந்த 18 வருஷத்தில் அவன் எதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கா? பன்றிய மெக்சிகோ இதுதான் அதுக்கு பிறப்பிடம். அது அமெரிக்காவில் இதை வச்சு இன்றைக்கி சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறானுங்க, பன்றினால் வரக்கூடிய கெடுதிகளை வச்சு. அதனுடைய ரத்தமும் அதனுடைய இருதயமும் மனிதனுக்கு ஒத்து வருதுன்னு நம்ம கிறுக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை நம்ம ஏங்க கேட்கணும்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிட்டாங்க, எல்லாம் ஆறாம்டா விட்டு போச்சுங்க. அதுலேயும் தேவை வரும், நிர்பந்தம் வரும். நிர்பந்தம் வந்தால் கரியும் தாங்க ஹலாலு, கரியும் தானே ஹலாலு. ஒருத்தர் நிர்பந்தத்தில் சாப்பிட ஒன்றுமே இல்லை, சாப்பிடாட்டி செத்து போயிடுவாண்டா, பன்றி கறி தான் இருக்குன்னு அடி. அந்த நிர்பந்த நிலையை இங்கே உணர்ந்து காட்டுறீங்க. நிர்பந்த நிலைக்கும் இதுக்கும் வித்தியாசம் காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது? அதே மாதிரி மண்ணடி கூட்டத்தை பற்றி சொல்றார். பன்றி தோலை பற்றி வந்தார். பன்றியுடைய தோலில் இவருடைய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னொன்று பன்றி மேலே ஒரு பாசம், வேற ஒன்றும் இல்லை. கட்டக்காலுன்னு சொல்லிடாதீங்க, பயக்கலுன்னு சொல்லிடாதீங்க. அது மட்டுமல்ல, வளர்ந்து வளர்ந்து போய் என்ன சொல்லிட்டார் தெரியுங்களா? அவருடைய குர்ஆனுடைய விரிவுரையில் எழுதியிருக்கிறாரு, டார்வின்கிற ஒரு கிறுக்கன் குரங்குலேருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லியிருக்கிறான். அவன் கிறுக்குப்ப அப்படி வர்றதா இருந்தால் மனுஷன் பன்றியிலிருந்து தான் வந்திருக்கணும், பன்றியிலிருந்து தான் பரிணாமம் பெற்றிருக்கணும். அதுதான் ரொம்ப மன அறிவுக்கு ஒத்து வருது. அதை பாருங்க, பிஜேயின் குர்ஆன் பக்கம் 1211, பதிப்பு 2வது, ஏப்ரல் 2003. மனிதன் எந்த பிராணியிலிருந்தாவது பரிணாமம் பெற்றான் என்று கூறுவதாக இருந்தால் பன்றியிலிருந்து பரிணாமம் பெற்றான் என்று கூறுவதே அதிக பொருத்தமாகும். டார்வின் கூறும் உடலமைப்பை விட உள்ளுறுப்புகளின் அமைப்பை அடிப்படையாக கொள்வது அறிவியலுக்கு அதிகம் நெருக்கமுடையதாகும். பன்றியுடைய உறுப்புகள் உள்ளுறுப்புகள் என்ன? உள்ளுறுப்பு என்னங்க? இதயம், ரத்தம், வேற என்னமோ குடலு குந்தாணியெல்லாம் இருந்தாலும் இருக்கும். இதெல்லாம் அதிகமாக ஒத்து வருது. அப்படி சொல்றதா இருந்தா பன்றியிலிருந்து அவன் பரிணாமம் பெற்றிருக்கணும். இப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? இவருக்கு ஒரு பாசம் இருக்குது. அந்த பாசத்துடைய அடிப்படையில் தான் இப்போ தோலை கொண்டார். நான் கேட்குறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செத்த மிருகத்துடைய தோலுக்கு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதை கொண்டாந்து இங்கே கியாஸ் பண்ண வேண்டிய, அதை ஆய்வு செஞ்சு ஒப்பிட்டு பார்த்து ஏன் மசாலா சொல்கிறீங்க? மசாலா எப்போ ஒரு விஷயத்தில் எடுக்கணும் தெரியுமா? அது சம்பந்தப்பட்ட தெளிவான ஆதாரம் கிடைக்கலன்னா அது போன்று இருக்கக்கூடிய இன்னொருடனும் ஒப்பிடணும். பன்றியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவா எல்லாமே ஹராம்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு இன்னொரு ஹதீஸை எடுத்து வச்சுக்கிட்டு, தோலுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸை எடுத்து வச்சுக்கிட்டு, பன்றியுடைய தோலை கொண்டு போய் செத்த மிருகத்துடைய தோலுக்கு சொல்லப்பட்ட ஹதீஸை கொண்டு போய் அதோட இந்த பன்றியை கொண்டு இணைச்சு இந்த தோலுக்கு அந்த சட்டம்னு சொல்லி இந்த கியாஸ்ன்னு சொல்றோம் பாருங்க. இவருடைய ஏகப்பட்ட கியாஸ் இருக்குது, நான் அடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி கியாஸை செஞ்சு தொலைகிறது எப்படிங்க கூடும்? இதுக்குன்னு ரசூலுல்லாஹ் தனி சட்டம் போடாமல் இருந்தாங்கன்னு வைங்க, அப்போ அதை ஒப்பிட்டு பார்த்து சட்டம் சொல்லலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுதை கறியை திங்கக்கூடாது, ஹராம்னு சொல்லிட்டாங்க. ஹராம்னு விட்டுடுங்க. இல்லையே, கழுதை வண்டு மாடு மாதிரி தானே இருக்குது, 4 கால் இருக்குல்ல, புல் தானே திங்குது, அதனால் கூட முடியாவனாவது கியாஸ் செஞ்சானா முட்டாளும்பமா இல்லையா? கழுதையை பற்றி ரசூலுல்லாஹ் தெளிவாக ஹதீஸ் சொல்லப்பட்டதுக்கு பிறகு ஏன் சொல்கிறீங்க? ஒப்பிட வேண்டிய தேவை என்ன இருக்கு? பன்றி முழுக்க ஹராம்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு பிறகு அந்த தோலும் ஹராம்னு தானே ஆகிப்போச்சு. பிறகு அந்த தோலை கொண்டு போய் ஒப்பிடுறீங்களா? இங்கே செத்த மிருகத்துடைய தோளுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. பன்றியுடைய அனைத்து பாகங்களும் ஹராம்னு இங்கே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஒதுக்கிற வேண்டியதானே? இதை கொண்டு போய் அங்கே ஒப்பிட்டு அது மாதிரியே இது கூடும் இந்த ஒப்பிடக்கூடிய வேலை கியாஸ்னு சொல்லுவது அந்த அசல் விஷயத்திற்கு நேரடி அர்த்தம் இல்லாமல் போகும்போது தான். இங்கே நேரடி அர்த்தம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் ஒப்பிட்டு பேசினதும் இது முற்றிலும் முரணானது. இது இவருக்கு ஏதோ ஒரு பாசம், அதை வச்சுக்கிட்டு தான் பேசிக்கணும். அதையும் நான் விளக்கி சொன்னேன். தோலுன்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஹதீஸுக்கல்லாவுடைய அறிஞர் நதுர் இப்னு ஷுமைல் தெளிவாக சொல்கிறாரு, அல் இஹாபு, இந்த இஹாப் என்ற வார்த்தை எதை ரசூலுல்லாஹ் அதை பதினப்பட்டால் பாடமிட்டுனா சுத்தம்னு சொன்னாங்களோ அது ஆடு மாடு ஒட்டகை போன்ற அந்த கால்நடைகளுக்கு தான் சொல்லப்படும். மற்ற பன்றி போன்ற இதுக்கு இஹாபுங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னால்
அதை எடுத்துகிட்டு போயிட்டா அவ்வளோ உத்தமம். அதை எடுக்க மாட்டேன். தோல் தானே. அட ஒரு நஹவி அவர், லுகவி அவர், ஹதீஸுடைய இந்த இலக்கண இலக்கியத்தில் ஒரு மிகப்பெரிய பிரபலமானவர், ஹதீஸ் அறிஞ்சவர், ஹதீஸுக்கெல்லாம் வல்லுநர் வேற, கிராமர் தெரிஞ்சவர். அவர் விலைக்கு சொல்கிறாருன்னா எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டு போட்டு அது சுத்தமாயிருச்சுல்ல, இதுவும் சுத்தம். நான் கேட்குறேன், ஆட்டை அறுத்தோம், தோலை உரித்தோம், தோல் சுத்தம் தான். பதனிடப்படாட்டியும் சுத்தம் தான். பன்றி அறுத்தோம், தோல் எடுத்துக்கலாமா? பதனிடப்படாமல். ஆட்டை அறுத்தோம், தோலை எடுத்துக்கிட்டோம், அது சுத்தமானது தான் தோல். அது பதனிடப்பட வேண்டியது இல்லை. மேலே ஒட்டி இருக்கிற ரத்தத்தை விட கழுவிட்டு போனால் ஒட்டி இருக்கிற ரத்தம் கூட நஜிஸ் கிடையாது, ஓடுற ரத்தம் தான் நஜிஸு. அப்போ பன்றியை அறுத்து போட்டோம், தோலை உரிச்சுக்கிறலாம், ஹலால் ஆயிருமா? காரணம் பொருந்துறதில்லை. நபி சொல்லிட்டாங்க முழுக்க ஹராம், விட்டுறணும். அதுக்கு ஏன் ஊட பூதன்னு கூட? அல்லாஹ் அக்பர். இது தேவையில்லாத அனாவசியமான ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு இவர் விளக்குனதனுடைய பிரதிபலன் இதுதான் ஆகிப்போச்சு. கால அஹ்லுல் லுகத்தி மின்ஹுமுன் நத்ர் இப்னு சுமைலின் அன்னல் இஹாப ஜில்துல் பக்கரி வல் கனமி வல் இபிலி வமா அதாஹு ஃபஇன்னமா யுகாலு லஹு ஜில்துன் லா இஹாபுன். அல் இஸ்தித்கார் அபு அமர் நிம்ரி சொல்றாரு, லுகத்துக்காரவங்க, அரபியுடைய இலக்கணம் தெரிஞ்ச மக்கள், எதில் நத்ர் இப்னு சுமைல் என்ற ஹதீஸுக்கலா வல்லுநரும் இருக்கிறார். அவர் விளக்கிறாரு, ஹதீஸில் ஒவ்வொரு தோளும் பதினிடப்பட்டால் என்பதற்கு வந்திருக்கக்கூடிய வார்த்தை இஹாபுங்கிற வார்த்தை இருக்குது. இது மாடு, ஆடு, ஒட்டகம் இதனுடைய தோலுக்கு தான் சொல்லுவோம். அது அல்லாத தோல் எது இருந்தாலும் அதுக்கு இஹாபுங்கிற வார்த்தை பயன்படுத்துறது இல்லை, ஜில்துன்னு தான் சொல்லுவோம். ரசூலுல்லாஹ் அந்த இறந்த ஆட்டுடைய இந்த தோலுக்கு சொல்லும் பொழுது இஹாபுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. அப்போ இதுலேருந்து ஆடு மாடு ஒட்டையுடைய தோலுக்கு தான் இஹாபு சொல்லப்படும், மற்ற தோலுக்கு இஹாபுங்கிற வார்த்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுலேயே தெரியுது பன்றியுடைய தோலுக்கு அந்த சட்டம் இல்லைன்ட்டு. ஆனால் எடுத்து அதில் வாரி விடுறாரு. அதில் வாரி விட்டுக்கிட்டு அதே மாதிரி சட்டத்தை இன்றைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். எங்கள் மேலே குறை பேசுகிறாங்களே, அநியாயமாக சொல்கிறாங்களே, நான் எழுதியிருக்கிற ஒரு கருத்து அதை மாற்றியப்போ எழுதிட்டு இவ்வளவு துடிக்கிறீங்களே, உறுப்பு சிறுசாக இருக்கு, பெருசு சிறுசாக இருக்குன்னு உடனே ஆண் உறுப்புன்னு எழுதுனீங்களே, வெக்கப்பட வேணாம்? அந்த ஃபிக்குடைய நூல்களில் தலை பெருசாகவும் உறுப்பு சிறுசு இருக்குன்னு உடனே அந்த உறுப்பு சிறுசுக்கு உறுப்பை கொண்டு கருத்து ஆண் உறுப்பு, இமாமுக்கு ஆண் உறுப்பு சிறுசாக இருக்கணும், அந்த சிறுசாக இருக்கிறவங்க தான் இமாமுக்கு. அப்படி எழுதியிருந்தார் அவர். எப்படி அர்த்தம் எடுத்தீங்க? எப்படி அர்த்தம்? தான் தோன்றித்தனமான அர்த்தம், இது தப்பர்த்தம், பிறரை வக்கிரப்படுத்துவதற்காக செஞ்ச அர்த்தம், அசிங்கப்படுத்துறதுக்காக செய்ய அர்த்தம். நீங்கள் ஒரு சட்ட ரீதியாக எடுத்து எழுதியிருக்கிறீங்க, தேவையில்லாமல் அதை மாற்றி எத்தனையோ மாற்றினீங்க, அதை எடுத்து நீங்கள் அதிலோட சேர்ந்து சொல்லலைங்க, அதனால் தெரியலை அப்படின்னா அங்கேயே நீங்கள் சேர்த்து சொல்லியிருக்கணும். அதோட நான் அடுத்து சொல்லியிருக்கிறேன், அதோட சேர்த்து சொல்லலைங்கிறதாவது ஒவ்வொரு இடத்துலையும் விளக்கணும். அது விளக்கலை. இப்போ கோபம் வருது, இந்த மாதிரி எங்களை சொல்கிறாங்களே, அநியாயமாக ஒரு தப்பர்த்தம் கொடுக்குறாங்களே எங்களுக்குன்ட்டு. எத்தனை அர்த்தத்தை நீங்கள் தப்பர்த்தம் கொடுத்துட்டீங்க? லசகர் உதுவனுக்கு அந்த ஆணுறுப்புன்னு அர்த்தமா? கீழே எழுதுறான எவனை கேடு கட்ட வயலுக்கு இந்த மாதிரி அர்த்தம் செய்வான்ட்டு, அது மாதிரி செய்யக்கூடாதுன்னு கீழே எழுதியிருக்க, அந்த அர்த்தத்தை செய்து காட்டுறார். படிச்சிருப்பீங்க நீங்கள் கிளிப்பில். அது எப்போ போடுறாரு? ஏதோ அந்த அந்த உருது புஸ்தகத்தை காப்பி அடிச்சு எழுதினாரு, அந்த காலமும் அல்ல. 2005 2002 அந்த வருஷம் இருக்குது பாருங்க. 92 இருக்குது. அது 86 நடந்தது, இது 92 இருக்குது. எவனோ ஒருத்தர் கேள்வி கேட்குறான், ஃபிக்கு நூலில் இமாமுக்கு ஆண் உறுப்பு சிறுசாக இருக்கணுமாமே, உண்மையான்ட்டு. அம்மா இருக்குது, துர்ருல் முக்தாரில் இருக்குது பாருங்கன்ட்டு. எங்க அப்பா ஃபிக்கு படிக்கிறவன், படித்து கொடுக்குறவன் அல்லது அதை நம்புறவனுக்கு எவ்வளோ ஆத்திரம் வரும். அந்த ஆள் மௌத்தா போயிட்டாரு, அவருக்கு போய் சேர முடிய நேரத்தில் எவ்வளோ வருத்தம் வரும், அதை யோசிச்சு பாருங்க. ஃபிக்கு நூலெல்லாம் இப்படித்தான் அவருடைய குற்றச்சாட்டு. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்து அவருடைய என்ன குற்றச்சாட்டோ ஒவ்வொன்றுக்கு பதில் சொல்லுவோம், சொல்லத்தான் இருக்கிறோம் அல்லாஹ்வுடைய கிருபையில். ஆனால் அவர் சொல்கிறத தம்மேல நியாயமான ஒரு கேள்வி வரும்போது குதிக்கிற நீங்கள் அநியாயமாக ஒரு தப்பர்த்தத்தை கொடுத்து வாசகத்தை தான் பார்ப்போம், விளக்குனதை பார்க்க மாட்டோம், விலைக்கு கொடுக்குறத பார்க்க மாட்டோம். அவர் என்ன எடுத்துக்கிறா அப்படி எங்களுக்கு எதுக்கு வேணுமோ அதை தான் எடுப்போம். என்ன தேவை வந்திருக்குது, என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியிருக்கு சகோதரர்களே? அதே மாதிரி அங்கே பிஜேயை அழைத்தாருண்டான், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஏன் நீங்கள் போனீங்க? அழைச்சி வால் போஸ்ட் போட்டிருக்கோம் நாங்கள் தான். தௌஹீது ஜமாஅத்திற்கு பகிரங்க அழைப்புன்னு போஸ்டரு நாங்கள் தானே கூட்டம். பிஜே கலைப்பா அழைப்புனே போட்டிருக்கோன்னு வைங்க.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக இந்த பன்றி தோல் அதை நியாயப்படுத்த பார்க்குறாரு. பன்றினா அவருக்கு ரொம்ப ஒரு பிரியம் இப்படிங்கிறதெல்லாம் சொல்லி என்ன செய்கிறாரு, அதை சொல்கிறாரு. சரி, பன்றி தோல் சம்பந்தமாக நான் ஒரு ஆய்வு காரணங்களை வைத்து ஒரு ஹதீஸை காட்டி ஒவ்வொரு தோலும் வருதுன்னு சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். அதுதான் சரிங்க. ரெண்டாவது விஷயம் அது விளக்குறேன். அது சரியில்லைன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு ஆய்வு செய்கிறேன். இது மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாதவரா? மார்க்கம் சொல்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவோங்கிறது இது ஆதாரமாகுமா? இதை விளங்கிக்கிறங்க. அடுத்து என்னென்னு கேட்டால் அந்த டாப்பிக்கே வருவோம். தோலுங்கிறது இஹாபுங்கிறது ஆடு மாடு ஒட்டகம் இது மூணுக்கு தான் எடுத்துக்கிறேன், வேறு ஒன்றுக்கிறது ஒரு அறிவு வேணாமா, பார்க்க வேணாமா அப்படி சொல்கிறோம் முட்டாளுங்கிற அளவுக்குலாம் பேசினார். அப்படின்னா ஹனஃபி மதஹபில் உள்ள எல்லா இமாம்களுமே முட்டாள்கள் தான் அவர் வாதப்படி. ஏன்னு கேட்டால் ஹனஃபி மதஹில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், கதாலிக்க ஜுலூது சிபாய் இந்தனா மா யூக்கல் லஹமுஹு ஒமாலா யூக்கல் லஹமுஹு, வன விலங்குகளுடைய எல்லா தோள்களும் சுத்தமானது தான் பாடம்பட்டால், அதில் சாப்பிடக்கூடிய பிராணிகளாக இருந்தாலும் சரி சாப்பிடப்படாத பிராணிகளாக இருந்தாலும் சரி சொல்லிட்டு, ஏனென்றால் லனா உமூமுல் ஹதீஸ், எங்களுக்கு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. என்ன ஹதீஸ் என்றால், ஐயுமா இஹாபின், இஹாபு தான், ஐயுமா இஹாபின் எந்த தோளாக இருந்தாலும் துபிக பானம் செய்யப்பட்டால் ஃபகத் தஹுர சுத்தமாகிவிட்டது என்ற ஹதீஸ் எங்களுக்கு ஆதாரம். இந்த ஹதீஸை வச்சு ஆடு மாடு ஒட்டகம் மட்டுமில்லை சாப்பிடாத பிராணி இருக்க அனைத்துடைய தோளுமே சுத்தம், அதுக்கு ஆதாரம் இந்த ஹதீஸுங்கிறாரு. அப்போ இஹாபுங்கிறது தான் அதையும் குறிக்குது அப்படின்னு சொல்லி வேறு இதெல்லாம் சொல்கிறார். ஓனாயி யானை அதெல்லாம் சொல்லியிருக்கிறார். இதில் என்ன விளங்குது, இஹாபுக்கு இதுக்கு வேறு இடத்துல இந்த கிற்கண்டிங்கல்ல எல்லாம் கிற்கன் தான். இப்போ ஹனஃபி மதஹில் அம்புட்டு பேர் இதுதான் சொல்கிறாங்க. எது யானை தோல் கூடுமா? கூடும். என்னப்பா ஆதாரம்? குல்லு இஹாபின். நீங்கள் சொல்கிறீங்க இஹாபில் வராதுங்கிறீங்க. இஹாபில் ஆடு மாடு ஒட்டகம் தான் வரும்னு யாரோ நகுவி சொன்னார். அப்போ நகுவுக்கு இல்லாத கூமுட்டைகள் தான் இப்போ இதெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களாப்ப. அடுத்து என்ன தெரியுமா, பன்றி மேலே ரொம்ப காதல். நம்மளை விட ஹனஃபி மதஹபில் அபு ஹனீஃபா பேரில் அது இருந்தால் கூட ஹனஃபி மதஹபுன்னு உலகமெல்லாம் பரவுற காரணமாக இருந்தவர், அவருக்கு அடுத்த நிலையில் இருந்த நீதிபதியாக இருந்ததுனால அது நல்லா பரவி போச்சு. அபு யூசுப்னு எல்லாருக்கும் தெரியும், அவருடைய மாணவர், அவரை கொண்டு தான் பரவுனது. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், அம்மா ஜில்துல் ஹின்சீரி, பன்றி தோல் இருக்கிறதே, ஃபக்கத் ருவியா அன் அபி யூசுஃப ரஹ்மஹுல்லா, அபு யூசுப் அவங்க சொல்கிறாங்க, அன்னஹு யத்துஹுரு பித்திபாகி ஐலன், அதுவும் பாடம் செய்தால் என்னவாயிரும், சுத்தமாக ஆகிவிடும். ஏன்னா குல்லு இஹாபில் அடங்கும். யார் சொல்கிறாங்க? அப்போ அபு யூசுஃபுக்கு மார்க்கம் சொல்ல தகுதி இல்லைன்றோமா? நகுவி சொன்னதை கேட்கல, அவர் சர்வி சொன்னதை கேட்கல, லொகவி சொன்னார். லொகவிக்கெல்லாம் சாயம் பூசிட்டாங்களா? லொகவி சொன்னாராம். யாரோ ஒரு ஆளுக்கு ஒரு பேரை சொல்லி லொகவி, அவர் நகுவி, இஹாபுண்டா மூணு தான். அப்போ 3 பேரும் என்னது? இது தேவையே இல்லை. நான் அப்படி சொல்லி இருந்தால் கூட நான் ஒரு ஆய்வு, அதுக்கான மார்க்கம் சொல்ல தகுதி இல்லாமல் போயிருமா? எந்த மதுகப்பில் இருந்து பேசல அதையாச்சும் உங்களுக்கு அறிஞ்சு வச்சுருக்கிறீங்களா? குரான் தான் உங்களுக்கு தேவையில்லை விளங்கான்னு விட்டுட்டீங்க. மதுகப்பில் என்ன இருக்குன்னா அறிஞ்சிட்டு பேசலாமா? மற்றெல்லாம் எதை வகையில் ஹலாலுங்கிறீங்க? யானத்தோட ஹலால்னா ஹலாலுங்கிறீங்க, கேட்டால் குள்ளு இஹாப்புங்கிறீங்க. அப்போ மட்டும் இஹாப்புக்கு அர்த்தம் மாறிக்கிறோமா என்பது இந்த இடத்துல என்ன செய்கிறேன், பதிவு செய்து கொள்கிறேன். அடுத்தது என்னென்னு கேட்டால், பன்றிண்டா ரொம்ப பெரிய, அதே திருப்பிக்கிட்டு பன்றிண்டா ரொம்ப பெரியும் அப்படின்னா நான் கேட்பேன்ல, ஃபிக்ஹ் கிதாபில் எடுத்துக்கிட்டால் கழுத உறுப்பை உள்ளே விட்டா என்ன, கழுத உறுப்பு பின்னாடி போனால் என்னன்னு எத்தனை எழுதிக்கிறீங்க. கழுத உறுப்புனா ரொம்ப பிரியம் அவருக்கு சொல்லலாமா? எதுக்கு எடுத்தாலும் கழுத உறுப்பு தான் விதாரணம். ஃபிக்ஹ் கிதாபில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லவ் அது கழுத்து தக்கரஹி மாறின் குபுலிகா துபுரிகான்லாம் வருது. எது எடுத்த கழுத உறுப்புன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அதை தான் உதாரணம் காட்டுறீங்க. எதுக்கு எடுத்தாலும் பன்றி பிடிக்கும். பன்றி பற்றி என்ன சொன்ன மெசேஜ் சொல்ல வேண்டியதானே. பன்றினா ரொம்ப பிரியம், அவருக்கு ரொம்ப விருப்பம்னா அப்படி நாங்கள் விருப்பத்தை அள்ளி போட்டோன்னு வைங்க, அது சபை நாரி போயிடும். அவ்வளோ அசிங்கம் எழுதி வச்சுக்கிறீங்க, விட்டுருங்க. அது என்ன, டார்வின்கிற ஒரு ஆள் என்ன செய்கிறான், மனிதனை கடவுள் படைக்கலை, குரங்குலேருந்து வந்தாங்கிறான்.
குரங்குலேருந்து வந்திருக்கவன் என்ன காரணம் சொல்கிறான்னா குரங்குக்கும் மனிதனுக்கும் உடல் அமைப்பு ஒரே மாதிரி இருக்குங்கிறான். இது அவனுடைய வாதம். அவனுக்கு பதிலாக சொல்கிறோம், ஏன்டா இதை வச்சுக்கிட்டு அதுலேருந்து வந்தாங்கிறீங்க, குரங்கு ரத்தம் மனுஷ ரத்தத்தை சோதனை பண்ணுறான், ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறான். குரங்கு இதயத்தை மனுஷ இதயத்தை டெஸ்ட் பண்ணுறான், அதுலேருந்து இது வந்திருக்க முடியாதுன்னு ஆய்வில் சொல்கிறான். எந்த உறுப்பும் இதுக்கு நெருக்கவே மாட்டேங்குது. பன்றி ஆய்வு பண்ணுறான், அது மனுஷனுக்கு நெருக்கமாக இருக்குது. இது பன்றிலேருந்து வந்துச்சு சொன்னாண்டு வை, அது ஓன் சொல்ல விட நல்லா இருக்கும் அப்படின்னு அவனை பதிலடி கொடுக்கறதுக்காக வேண்டி சொல்லிட்டு, பன்றிலேருந்து வந்தான்னு நான் சொல்கிறேன், எதுலேருந்தும் மனிதன் வரவில்லை, அல்லாவால் படைக்கப்பட்டான்னு நிறுவனம் பெரிய ஒரு கட்டுறது. இந்த டார்வினிஸ்டுகளுக்கு நாத்திகர்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆர்டிக்கல். அதில் அவனை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு புரிந்த பாஷையில் பன்றியில் ஆய்வில் கண்டுபிடிச்சதை வச்சு சொல்லி, உன் வாதத்தை விட இந்த வாதம் நல்லா இருக்குடா, அவர் காட்டினது அப்படி தான் வருது, சொல்வதாக இருந்தால் இதை சொல்லலாம்னு சொல்லியிருக்கோம். இவருக்கு பன்றியை விட பன்றி நெருக்கமாக இருக்குது, விட முடியல. அதுதான் வேற என்னது காரணம்? இந்த விஷயத்துக்கு பன்றி தான் மனுஷனுக்கு நெருக்கமாக இருக்குது. உங்களுக்கு மாதிரி கழுத உறுப்பு நெருக்கமாக இருந்தால் அது சொல்லி தொலைச்சிருப்பேன். பன்றி தானே நெருக்கமாக இருக்குது, உடனே பன்றி பிடிக்கும் இப்படிங்கிறது. இதெல்லாம் ஒரு வாதத்துக்கு தகுதியற்றது. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. அவருக்கு அது பிடிக்கும் இது பிடிக்குன்னு பேசினேன்னா நான் உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும் நான் சொன்னால் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்குறாரு, உன் சொல்ல கேட்டு 3 மாதம் வச்சுக்கிடுவோம், முதல்ல சாப்பிடலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன். அந்த 3 மாதத்தில் சாப்பிட்டவங்க இதெல்லாம் என்ன? ஒரு அறிவாளி கேட்குற கேள்வியா? எல்லா இமாம்களும் முன்னாடி ஒன்று சொல்லி பின்னாடி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த முன்னாடி ஒன்று சொன்னது பின்னாடி ஒன்று சொன்ன 400க்கு மேலே 600க்கு மேலே எல்லாம் இருக்கிறது. அந்த 400ஐயும் முன்னாடி கேட்டு செத்து போயிருந்தானே அவங்க இது என்ன? அந்த 400 கருத்தை சொன்னார்ல ஒரு இமாமு, 400ஐயும் மாற்றினார்ல, மாற்றினவன் மாற்றிக்கிடுவான். அந்த முந்தி கேட்டதை அவர் சொல்ல கேட்டு 400ஐயும் செஞ்சுருந்தான்னு சொன்னால் அவங்க இது என்ன? ஷாஃபி இமாமு ஜதீது கதீமுண்டார். அவர் கதீமை சொல்லும்போது கேட்டவன் செத்து போயிட்டான்னு வைங்க, ஜதீதை மாற்றினார்னு வைங்க, இதுக்கு மாற்றமாக தானே செஞ்சுருக்கிறான், அவங்க இது என்ன? இது ஒரு மூமின் அறிவாளி கேட்பான. இது சொல்லும்போது அவன் தெரிஞ்சு செஞ்சான்னு சொன்னால் முடிஞ்சிருச்சு, அவ்வளோ நல்லா கேட்க மாட்டான். இதுக்கு என்ன பதில்னு கேட்டால் அதுக்கு பதிலே எழுதியிருக்கோம் ஆன்லைன் பேஜையில். இதே கேள்வி கேட்டதுக்கு பதில் லாஜிக் அவ்வளோ அற்புதமாக நினைஞ்சிருக்கு, தர்க்கரீதியாக எழுதியிருக்குது. நீங்களே சொன்னீங்க இருக்குது அப்படி தப்பு இருக்குங்கிறீங்க. தப்பு இருக்குதுல்ல, உதாரணத்தில் சொன்னீங்கல்ல, அவரே ஒத்துக்கிறாரு கிதாபுலன்னு சொன்னீங்கல்ல. அப்போ தப்பையெல்லாம் செஞ்சுருந்தாண்டா என்ன ஆகுறது? தப்பெல்லாம் செஞ்சுதான் என்ன ஆகுறதுன்னு? அப்போ இது உலகத்தில் கேட்கவே இயலாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மனுஷன் ஒன்று சொன்னான்னு வைங்க, எவ்வளோ ஆதாரத்தில் எப்படி மாறக்கூடாது, முதல்ல சொல்லிட்டேன்லடா மாற்ற மாட்டான் அப்படிங்கிறதுக்கு தூண்டுறாங்க. சிந்தனைகள் மாற ஆதாரங்கள் வர ஒருத்தன் மாறத்தான் செய்வான். முந்தி சொன்னவன் அவனும் குற்றவாளியாக மாட்டான், அதை கேட்டு நடந்தவனும் குற்றவாளியாக மாட்டான். அவன் அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் செஞ்சிருந்தானே, ஆனால் அவனும் குற்றவாளி இல்லை. இது உலகம் பூரா உள்ள ஒரு சாதாரண ஒரு லாஜிக் கூட விளங்காமல் இதை ஒரு வாதமாக வைத்ததை நீங்கள் பார்த்தீர்கள். அடுத்து என்ன? சாமுத்திரிகா லட்சணம். அந்த மேட்டருக்கு வந்துடுவோம். சாமுத்திரிகாவுக்கு ஆதாரம் என்ன ஆதாரம் தெரியுமா? காலை பார்த்தாங்களாம், உசாமா ஜெயிது கால் ரேகை பார்த்துட்டு இதுலேருந்து இதான் வந்துச்சு, இதான் சாமுத்திரிகா லட்சணம் நீங்கள் சொன்னது. சாமுத்திரிகா லட்சணத்தில் இதையா சொல்லித்தர்றான்? இது அல்ல சாமுத்திரிகா லட்சணம் அவன் சொல்லக்கூடியது. இப்போ கூட நம்ம பார்ப்போம், 2 பேர் வருவாங்க, உங்கள் அண்ணனா கேட்போம், ஏன் மூக்கு ஒரே மாதிரியாக இருக்கும், 2 பேரும் கண் ஒரே மாதிரியாக இருக்கும், கலரை பார்த்துட்டு சொல்லுவோம் உங்கள் தம்பியான்னு கேட்போம். கொஞ்சம் வயசு டிஃப்ரெண்ட்டாக 2 பேர் வந்தாங்கன்னா உங்கள் மகனா வாப்பாவான்னு கேட்போம். ஆனால் வாப்பாவும் ஒன்று ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களா? ஒரே மாதிரி இருக்கிறத கையை வச்சு முடிவு பண்ணலாம், காலை வச்சு முடிவு பண்ணலாம், கண்ணை வச்சு முடிவு பண்ணலாம், மூக்கை வச்சு முடிவு பண்ணலாம், கலர் வச்சு முடிவு பண்ணலாம், உயரத்தை ஏதோ ஒன்று வச்சு என்ன செய்வாங்க, அதே மாதிரி இருக்கே சொல்லுவாங்க. இவர் கால் ரேகையை பார்க்குறாரு, அந்த ரேகை இந்த படுத்து கிடக்குறாங்க, உத்து பார்க்குறாரு, ரேகையை பார்த்து அவர் அந்த கணிக்கக்கூடிய ஒரு ஆள், இந்த ரேகை அந்த ரேகையில் வந்துச்சுன்னு சொல்கிறார். இதுக்கு பேர் சாமுத்திரிகா லட்சணமா? இது ஒரு கிராமத்தான் மூக்க பார்த்து சொல்லுவானே. இது எல்லாரும் சொல்லலாமே. நீங்கள் சொன்னது என்னது? இந்த காலை பார்த்துட்டு இவன் அறிவாளி, இந்த காலை பார்த்துட்டு இவன் முட்டாளு, இதை பார்த்துட்டு இவன் நல்ல ஒழுக்கமானவன், இதை பார்த்துட்டு இவருக்கு நோய் இருக்கிறது, அதை பார்த்துட்டு ஒரு மனநோய் இருக்குன்னு சொல்ற. அதான் நீ சாமுத்திரியாவில் சொல்கிறது. இந்த மாதிரி இருந்தால் அந்த பொம்பளை புருஷன் கட்டுப்பட மாட்டா, இந்த மாதிரி இருந்தால் நல்லா புருஷனோட ரொம்ப படுத்த கிடக்க விரும்புவா, இப்படிலாம் எழுதிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் புருஷனை பழக்க விட மாட்டா, இதை தான் சாமுத்திரியாவில் எழுதிக்கிறாங்க. அது கல்யாணத்துக்காக தான் வச்சுக்கிறாங்க. அப்போ சாமுத்திரியா லட்சணமும் ரசூல்லா காலத்தில் ரசூல் அங்கீகரிச்சாங்களாம் அந்த குப்பையை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமுத்திரியா லட்சணத்தை அங்கீகரித்து விட்டார்கள். அந்த கியாபத்துடைய ஹதீஸை கொண்டாந்து காட்டுனா நீங்கள் எல்லாம் ஆய்வு செஞ்சு மார்க்கம் சொன்னால் என்ன கதிக்கு ஆகுறது மக்கள்லாம்? இதை வச்சுக்கிட்டு சாமுத்திரியா லட்சணம் வர நீங்கள் கண்டுபிடிச்சது வர சொல்லிவிட்டீங்க நோயாளியெல்லாம். அந்த மாதிரி என்னத்தை கண்டுபிடிச்சார் அவர்?
ஹதீஸில். அப்போ என்ன விஷயம்? அது ஒன்றுமே கிடையாது. மூஞ்சை வச்சு முகத்தை வச்சு மண்டை பெருசாக இருக்கிற வச்சுலாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எத்தனையோ குருவி மண்டைக்காரன் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறான். பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் குருவி மண்டைக்காரனாக இருந்திருக்கிறான். பெரிய பெரிய யானை மண்டைக்காரன்லாம் வயலாகிருக்கிறான். மண்டை பெருசாக தீர்மானிக்கு மூளையை சைஸு பெருசாக இருந்தால் கூட அறிவுக்கு அடையாளமாகும். அது சைஸு பெருசாக இல்லை, ப்ரோக்ராமை வச்சு தான் அறிவு. அப்போ மண்டை பெருசாக வச்சு போய் நான் இப்போ எடுத்துக்கிறோமா? இங்கே உள்ள ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு மண்டை பெருசெல்லாம் நீங்கள் அறிவாளிகள், மண்டை சின்னலாம் முட்டாளுன்னு சொல்லுங்க பார்ப்போங்க. உங்களுக்கு தைரியம் இருந்தா மண்டை அதான் அது அனுபவத்தில் கண்டாகலாம். அப்போ மண்டை சின்ன ஆட்கள்லாம் விளங்கிக்கிறங்க. உங்களை எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்துக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் யாருக்கு மண்டை சின்னதாக இருக்குதோ அவ்வளோ பேர் முட்டா பேர்னு விளங்கிக்கிறங்க. இது என்னங்க? இதெல்லாம் ஒரு நல்லதாங்க. இதெல்லாம் அறிவு இதெல்லாம் தனித்தனியாக எல்லாம் கொடுக்குறது. அறிவு குணம் எல்லாமே எனக்கு உள்ள மாதிரி இவருக்கு இருக்காது, இவருக்கு இருக்கிற மாதிரி எனக்கு இருக்காது, யாருக்கு இருக்கிற மாதிரி யாருக்கு இருக்காது. அவரவருக்கு தனித்தனியாக எல்லாம் கொடுக்குறான். மூக்கு இந்த மாதிரி இருந்தால் இப்படி தான் இருப்பான், கால் இந்த மாதிரி இருந்தால் அப்படி தான் இருப்பாங்கிறது ஒரு தப்பினும் தப்பு. அது இஸ்லாத்துக்கு எதிரானது, அகீதாவுக்கு எதிரானது, ஒரு ஆதாரமும் இல்லாது, அறிவுக்கு பொருந்தாது, நடைமுறையில் இல்லாதது. இந்த பொய்யை காட்டிட்டு மண்டை பெருசுக்கு இவ்வளோ பெரிய தத்துவமா? மண்டை பெருசுன்னு கிறுக்குத்தனமாக எழுதிவிட்டான்னு ஊர் வரையில் சொல்லிட்டு போகிறதா பஞ்சாயத்தே கிடையாது. அப்போ இந்த மண்டை பெருசுங்கிற நியாயப்படுத்துறதுக்கு சாமுத்திரிகா லட்சணத்தை கொண்டாந்து நிப்பாட்டி அதை வச்சு நியாயப்படுத்துறது நீங்கள் மார்க் அறிஞரா? மார்க்கம் சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்குதா? அப்படிங்கிறதுக்காக இதை கேட்குறேன். அடுத்து என்னது? ஆணுறுப்பு பெரிதாக சின்னதாக இருக்க வேண்டும். அதை நான் சொல்கிறேன், எத்தனை இடத்துல சொல்லியிருக்கிறேன். அதை காட்டும் போது கூட ஏன் புஸ்தகத்தை காட்ட வேணாமா? ஆதாரம் காட்டுறாரு. நஜாத் தான் 92ஆம். 92 நஜாத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? 86 ஒரு வருஷம் அதில் இருந்தேன். 92 நஜாத்தில் எழுதுனா நான் கருத்தை சொல்கிறேன். அதை கூட எவனோ சொன்னதை ஏன் நான் சொன்னதை கட்டுறீங்க? நான் சொன்னதை எடுத்து போட்டிருக்க வேண்டியதானே? நான் சொல்கிறேன், அது பிரச்சனை இல்லை. அதில் கூட ஏதாவது என்னென்னு கேட்டால் தேடு என்னெல்லாம் கிடையாது. மூளை சரியாக வேலை செஞ்சாலும் ஒரு ஆளுக்கு மட்டும் ஒரு விஷயத்துக்கு மட்டும் வேலை செய்யலைன்னா மனநோய் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இவர் எதெல்லாம் தப்புங்கிறார் அது அவர் செய்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, நான் செஞ்சது தப்பாகவே இருந்தாலும் அதுக்கு நான் மார்க்கம் சொல்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவேனா அப்படின்ற கேள்வியை வைக்கிறார். இமாம் அபி யூசுஃப் சொல்லலையா? உங்கள் இமாம்கள் சொல்லலையா? எங்கள் இமாம்களையெல்லாம் பொட்டணம் கட்டி வைக்கிறாங்க. இங்கே நீங்கள் சொன்னது என்ன, நான் சொன்னது என்ன? எங்கள் இமாம்கள் என்ன அர்த்தத்தில் சொல்லியிருக்கிறாங்க, அது எப்போ சொல்லியிருக்கிறாங்க, அது இங்கே சொல்ல வேண்டிய தேவை என்ன? நான் எதான் சொல்லியிருந்தா சொல்லுங்கிறேன். நீங்கள் சொல்கிறத நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அபி யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்னா என்ன? உங்களை மாதிரி இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணி அபு யூசுப் சொல்லியிருந்தால் அவரை என்னைக்கோ கழட்டி விட்டுருப்போம். வெறும் இந்த விஷயத்தை மட்டுமா நான் சொல்கிறேன்? போட்டு பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறோமே. இவ்வளவு கீழ்த்தரமான முயற்சியை ஆலிமுண்டு பெயரில் இந்த உலகத்தில் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க உங்களை தவிர. இவ்வளவு மட்ட ரகமான காசு இல்லாத காலத்திலாம் நாங்கள் எழுதுனா அப்படித்தான் இந்த நேரத்தில் எங்களுக்கு எவ்வளவு மோசமானது. அது ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய தைரியம் இல்லை. இப்படி இருந்துக்கிட்டு இன்னைக்கு நான் மார்க்கம் சொல்ல தகுதி இருக்குது. எங்கள் நிலைப்பாடு தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாடு அபு ஹனீஃபாவோட பெரிய ரேஞ்சுக்கு போயிடுறீங்க. தன்னை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு அந்த தகுதியே இல்லைங்கிறதானே என்னுடைய வாதம். இத்தனை ஊழல், மோசடி, பித்தலாட்டம், ஃபிராடு மார்க்க விஷயத்தில், மற்ற விஷயத்தில் சொல்லி தர வேண்டியதில்லை. இவ்வளவு செய்யக்கூடிய உங்களுக்கு மார்க்கம் சொல்ல தகுதி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இது பெரிய அவமானம். இது அதே மாதிரி ஒரு சாமுத்திரிகா லட்சணம்டா என்னாண்டு இவருக்கு தெரியல. சாமுத்திரிகா லட்சணம் ரசூலுல்லாஹ் சாமுத்திரிகா லட்சணம் அது உறுப்புக்களை வச்சு ஒரு குடும்பத்துடைய உறவையே சொல்கிற அளவுக்கு இது நடந்திருக்குது. ஒரு அடையாளம், அது ஒரு அடையாள பொருள் தான். இது ஒரு உறுப்பை வச்சு ஒரு குணத்தை காட்டுறது. தலை சிறுசாக இருந்துச்சு, வலவுக்கான ஆபுதன் ஹபஷியன் ஹதீஸில் எத்தனை இடத்துல வருது. உங்களுக்கு அமீராக்கப்பட்டவனுடைய தலை அவன் ஹபஷியாக இருந்தாலும் சரி, அவனுடைய தலை அந்த ஜபீப் என்ன சொல்கிறது, ஜபீப் என்ன திராட்சைப்பழம், திராட்சை பழத்துடைய அளவுக்கு தலை இருந்தாலும் சரி, தலை சிறுசாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவனுடைய அறிவு குறைவுங்கிறத சுட்டி காட்டுறதுக்காண்டி சொல்லப்பட்டதுன்னெலாம் ஹதீஸில் வருது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறது? கொஞ்சம் அறிவுக்கு அதிகத்தையும் குறைவையும் காட்டுறதுக்கு சில உறுப்புக்கள் அடையாளமாக இருக்குன்ட்டு.
இது அல்லாஹ் கொடுத்தது தான் இருக்கும், அல்லாஹ் கொடுத்தது தான் இருக்குது. அந்த தலையை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் கொடுப்பான். இப்போ சின்ன தலையாக இருக்கிறாரெல்லாம் மூட்டி விடுறாரு, எனக்கு உங்கள்கிட்ட எல்லாம் ஜண்டை ஓடுங்கன்னு சொல்கிறாரு. மூட்டி விட்டு என்னங்க ஆகிறது? இது நியதியில் இருக்குது. அவர் ஒழுங்காக படிக்கலைங்க. இப்போ தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. 15 வருஷம் ஒரு உஸ்தாதாக இருந்தாருன்னு நினச்சேன். வெறும் 3 வருஷம் தான் அவர் குப்பை கொட்டியிருக்காரு. ஏன்டா என்னை குப்பை கொட்டியிருக்கிறாருன்னு சொல்லி எழுதியிருந்தார். அதனால் நான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். இவரை தெரிந்து கொள்கள்னு சொல்லிட்டு என்னை எழுதியிருக்கும் போது பெங்களூரில் குப்பை கொட்டிக்கிட்டு இருந்தார். எவ்வளவு மிரட்டலுங்கிறீங்க? எங்கள் சத்திய பிரச்சாரத்தை எதிர்த்து பேசினால் நீ பெங்களூரில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்ங்கிற வண்டவாளத்திலெல்லாம் தண்டவாளத்தையும் எழுதினார். நான் அதுக்கு பிறகு தான் பேச ஆரம்பித்தேன். இன்னை வரைக்கும் ரோட்லையும் வரல, தண்டவாளத்துலையும் வரல. உங்கள் தான் தண்டவாளத்தில் ஏறிக்கிட்டு இருக்குதுங்க, கப்பலில் ஏறிக்கிட்டு இருக்குது. எவ்வளவு மிரட்டல் சார் உள்ள. ஒரு மார்க்கம் சொல்கிற அறிஞருக்கு இது அழகாங்கிற மார்க்கத்தை தெளிவாக சொல்லுங்கள், தப்பாங்கிறத விமர்சிக்கும் போது சந்திங்க. அதை விட்டு போட்டு மிரட்டல் புரட்டல் என்ன? இவரை பிடித்து கொடுத்தால் 5000 பரிசு. வீரப்பன சொன்னது மாதிரி எனக்கு சொன்னார். பத்திரிகையில் போட்டா போட்டு சைபுத்தீன் ரஷாதியை பிடித்து வருவர்களுக்கு 5000. உங்களையும் போட்டான்ல இங்கே மரக்காபுரத்தில் ஒப்பந்தத்துக்கு வராமல் ஓடுறாரு. பிஜேயை பிடிச்சிட்டு வந்தால் 2500 எவனும் போட்டான். சந்திச்சானு ஜசாவு சையாத்தின் சையாத்தும் மிஸ்லுஹா. பாவத்தை வச்சு தான் கழுவுவாங்க. இது தேவையா? உங்களுக்கு தகுதி எங்கேருந்து வந்துச்சுன்னு நான் கேட்குறேன். இந்த ஒரு சட்டம் அல்ல. அபியூசுரமுல்லா சொல்லி இருக்கிறாரா? அது வஃபி லாஹிர் ருவியான் அபி யூசுஃப. அபியூஸ்டந்து இப்படி ஒரு சொல்லப்படுது. ஆனால் சரியான அறிவிப்பு படி அவர் முடியாதுங்கிறாரு. அடுத்த வாசகம் வருது, அதில் அவரை கொண்டு வருது. வஃபி லாஹிர் ரிவாயத்தி. ஒழிச்சே பழக்கம்ங்க. வாசகங்களை மறைச்சே பழக்கம். முன்ன விடு பின்ன விடு, இடையில சேரு, கட்டிங் ஃபிட்டிங் செட்டிங். இதை தவிர வேற வழி இல்லை. இங்க சஹாபாக்க விஷயம் சொல்லுங்க. அண்ணலம் பெருமானார் ஹசரத் அபு சஹாபாக்களை ஏற்கலாமா ஏற்கக்கூடாதான்ட்டு. சஹாபாக்களை நாங்கள் ஏற்க மாட்டோம். இந்த கருத்தை நான் மட்டும் சொல்லலை, உங்க இமாம் அபு ஹனீஃபாவே சொல்லி இருக்கிறார். போடுப்பா கிளிப்பு. எங்களுடைய பேச்சு வருது, கிளிப்ஸ் போட்டு காட்டுறாங்க. அவர் சொல்றாருங்க, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லியிருக்கிறாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி வந்தால் தலைமையில தாங்கி ஏற்றுக்கிறவேன், ரசூல்கிட்ட இருந்து செய்தி வந்தால் அதை தலைமையில் தாங்கி ஏற்றுக்கிறவேன், சஹாபாக்கள்கிட்ட வந்தா அவங்களும் மனுஷன்தான் நானும் மனுஷன்தான், அவங்க வச்ச நான் ஏன் ஏற்கணும்? இப்படி அபூ ஹனீஃபா சொன்னாராம். மாற்றி கொடுக்கறது அதை தான் இப்போ கேட்கணும் அவர்கிட்ட. எங்கே அபூ ஹனீஃபா இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாருன்னு அவர்கள் நமக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுக்கட்டும், அதனுடைய ரெஃபரன்ஸ் கொடுக்கட்டும். சொல்லவே இல்லை. இமாம் அபூ ஹனீஃபா சொன்னது இங்கே வேற. அல்லாட்ட வந்தா அலர் ராசி வல்லைன், ரசூல்கிட்ட இருந்து வந்தா நாங்கள் எங்களுடைய தலைமையில வச்சு ஏற்றுக்கிறோம். சஹாபாக்கள்கிட்ட இருந்து பல சொல்லு வருதுன்னா அந்த சொல்லுகளிலிருந்து எதையாவது ஒன்று எடுத்துக்கிறோம். அதை தாண்டி நாங்கள் புதுசாக சொல்ல மாட்டோம். அபூ ஹனீஃபா அப்படி சொல்றாரு. எங்க இமாம் பேர்னாலேயே எங்களை மடக்கிறது, அதுக்கு இந்த வாசகத்தை பயன்படுத்துறது. அடுத்து தாபியின்கள்ல சஹாபாவுக்கு அடுத்த காலம் இமாம் அபூ ஹனீஃபாவுக்கு ஒத்த வயசு உள்ளவங்கள்ட்ட வந்தா நாங்கள் அவங்களும் மனுஷன்தான் அவங்களும் மனுஷன்தான் இமாம் அபூ ஹனீஃபா சொல்லியிருக்கிறாங்க. சஹாபாக்கள்கிட்ட இருந்து ஒரு 4 சொல்லு வருது, 4 கருத்து வருதுன்னா அந்த 4க்குள்ள எதையாவது நாங்கள் எடுத்துக்கிறோம். 5வது கருத்துக்கு போக மாட்டோம்னு அபூ ஹனீஃபா சொல்லியிருக்கிறார். இவர் அதை நேரம் மாற்றி நமக்கு சொல்றார். ஒளிச்சல் புரட்டல் உருட்டல் இதை விட்டுட்டு வேற இல்லை. இவருக்கு எங்கிருந்து மாற்ற தகுதி வரும்? சொல்லக்கூடிய உரிமை எங்கிருந்து வரும்? இப்படித்தான் மடக்குவார். லாஹிர் ரிவாயத்துன்னு சொன்னால் பிரபல சஹீஹான ரிவாயத்துக்கின்படி அது முடியாது, அவங்களுடைய தோலை கழட்ட முடியாதுங்கிறதோ அல்லது நஜிசுல் ஐனுங்கிறதுக்கோ அது ஆகாதுங்க கூடியது அபூ யூசுஃபை கொண்டு வருது. பல சொல்லு வரத்தான் செய்யுது ஃபிக்ஹுடைய கிதாபுகளில். இமாம் அபூ யூசுஃப் எல்லாத்தையும் இவர் செஞ்சது பூரா செஞ்சுட்டாரா? அந்த நல்ல மேதை நல்ல அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதா ஜா அனில்லாஹி, ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னதாக எங்களுக்கு கிடைக்குமையானால் அலர் ராசி வல் ஐன், அதை தலையில தூக்கி வைத்து கண்ணில ஒத்திக்கொள்வோம். என்ன சொல்றாரு அபூ ஹனீஃபா? சொல்றார் என்ன சொல்றாரு? அல்லாஹ் சொன்னான்னு கொண்டாந்து காட்டு, அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாட தயார், கண்ணில ஒத்திக்கொள்ள தயார் சொல்றாரு. இதா ஜா அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து ஒரு செய்தி வந்தால்
ஃபஅலர் ராசி வல் ஐன், அதையும் தலையிலே தூக்கி வைத்துக் கொள்ள தயார், கண்ணிலே ஒட்டிக்கொள்ள நான் ரெடி சொல்றார். யார் சொல்றா? அபூ ஹனீஃபா இமாம். ஒய்தா ஜாஅனி ஸஹாபதி, சஹாபாக்கள் சொன்னார்கள் என்று எதையாவது கொண்டு வந்து சொன்னால் ஃபனஹுனு ரிஜாலுன் வஹும் ரிஜாலுன், நாங்களும் மனுஷன் அவங்களும் மனுஷங்க, நானே அவங்களே கேட்கணுங்கிறார். எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. இமாம் அபூ ஹனீஃபா சொல்றாருன்னா அதுதானே எங்களுக்கும் அந்த அவங்களையும் சஹாபாக்களும் மனுஷன் தான் நாங்களும் மனுஷன் தான் அவங்கள ஏத்துக்கிற வேண்டியது இல்லைன்னு இமாம் அபூ ஹனீஃபாவுடைய பெயரால் போய் சொல்றாரு. இப்படி மார்க்க இவருக்கு எப்படி சொல்ல தகுதி வரும்? இவ்வளவு பகிரங்கமான ஒரு பொய்ய. அங்கே என்ன வருது பாருங்க, வாசகத்தை படிக்கிறேன். வமா ஜாஅ அனி ஸஹாபதி தஹய்யர்னா மின் அக்வாலிஹிம் வலம் நஹ்ருஜு அன்ஹும். சஹாபாக்கள் இருந்து ஒரு செய்தி வருது, ஒரு கருத்து வருது, ஒரு விளக்கம் வருது, மசலா வருதுன்னு சொன்னா அவர்களுடைய சொல்லுகளிலிருந்து எதையாவது நாங்கள் தேர்ந்தெடுத்துக்கிடுவோம். அந்த சொல்லுகளை விட்டும் அவர்களை விட்டும் நாங்கள் தாண்டி போக மாட்டோம். 4 சொல்லு சொல்றாங்க, 4க்குள்ள எதையாவது ஒன்று எடுப்போம், அந்த கால சூழ்நிலைக்கு எது ஒத்து வரும்ட்டு. அதை விட்டுட்டு 5வது சொல்லுக்கு போக மாட்டோம். 2 சொல்லுல வந்திருக்கிறாங்க சஹாபாக்கண்டா, 3வது சொல்லுக்கு நாங்கள் போக மாட்டோம். சஹாபாக்களுக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்த அபூ ஹனீஃபா அவர் சொல்றாரு, சஹாபாக்கள் மனுஷன் நாங்கள் மனுஷன், காட்டுங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா மன்னிப்பு கேளுங்க, சொன்னதுக்கு ஒத்துக்கங்க, நான் எனக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய உறுதியும் இல்லை தகுதியும் இல்லைன்ட்டு. இந்த பிராடுக்கு பிறகு மார்க்கம் சொல்லுவீங்களா? எத்தனை விஷயத்தை நான் சொல்றது இப்படியே காலையில இருந்து இல்லை நேற்று வரைக்கும் இருந்து போட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம். இங்க சொல்றாரு பன்றியுடைய விஷயத்தில் சொல்லிட்டா நான் என்ன தப்பு செஞ்சுட்டேன் ஆய்வில் சொல்றேன். அதை உதாரணத்துக்கு சொன்னேன். தெல்ல தெளிவா ஹதீஸில் பன்றி அனைத்தும் ஹராம் என்று நாம ஏத்திருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா மற்ற எல்லாத்தையும் கலட்டி விட்டுற வேண்டியதானே. அதுக்கு உதாரணம் சொன்னேன். கழுதையுடைய விஷயத்தில் தடை வந்திருக்குது, உடனே அவர் இழுக்கிறார் எங்கேயோ கழுதைய. அந்த கழுதையும் பார்ப்பேன், இருக்கிற கழுதையும் பார்ப்பேன். பார்க்கறதுக்கு தான் இருக்கிறோம், கழுதைகளையெல்லாம் பார்க்கலான்னு தான். இங்கே உதாரணத்துக்கு சொல்கிறேன், கழுதையை ஹராமுன்னு சொல்லிட்டோம் அப்படின்டா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் ஃபலஸ் ராசி வல் ஐனி சம்மான் வத்தாஅத்தன், கண்ணில் ஊற்றிக்கிறேன், தலைமையில வச்சுக்கிறேன், கட்டுப்படுறேன்னு சொல்லணும் ஒரு மூமினுடைய வேலை. அதை விட்டு போட்டு இன்னொன்னோட ஒப்பிட்டு பேசினா இது மாடு மாதிரி இருக்குது, ஆடு மாதிரி இருக்குது, குதிரை மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா இந்த ஒப்பீடு சரி இருக்காது. அசல் மசாலாவோட தனிச்சட்டம் இருக்கும்போது ஒப்பிடக்கூடாதுங்க கூடிய நியதியே தெரியல அவருக்கு. கயாசுடைய அடிப்படை சட்டம் அது. ஒரு விஷயத்துக்கு ஒப்பிட்டு சட்டம் சொல்ல போறோம்னா நேரடி சட்டம் இருக்கும்போது இன்னொரு ஒப்பிட்டதுக்கு சட்டமே சொல்லக்கூடாது. இந்த சட்டமே தெரியாது. ஆக அவர்களுக்கு இதையும் அவங்க நான் உங்களுக்கு முன்னால் பதிய ஆரம்பிக்கிறேன். அதே மாதிரி சில உதாரணங்களை காட்டுறேன் பாருங்க. தாடியுடைய விஷயத்தில் வர்றேன். அல்ஹம்துலில்லாஹ் இவர் தாடியுடைய விஷயத்தில் அவர் செஞ்சிருக்கக்கூடிய திருவிளையாடல்கள் உங்களுக்கு முன்னால் எடுத்து காட்டுறேன். மார்க்கம் சொல்றதுக்கு இவருக்கு தகுதி இருக்குதாங்கிறது நீங்க நிர்ணயம் பண்ணுங்க, உலக நிர்ணயிக்கட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீளத்தை தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. இதை புரிந்து கொள்வதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமுடி சம்பந்தமாக, அதுவும் முடிதானே, அது சம்பந்தமாக இதே மாதிரி சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி பயன்படுத்துறாங்க? ஒரு பையன் ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள். அவனுக்கு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டா முடியில ஒரு பகுதியை சிரைச்சிட்டு ஒரு பகுதியை வச்சிருக்கிறாங்க. இந்த குடுமி மாதிரி வைப்பாங்கல்ல, ஒரு பகுதியை முழுசா வலிச்சு விட்டுட்டு இன்னொரு பகுதியை வலிக்காம விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பையனை ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க. பார்த்த உடனே இது என்னப்பா, என்ன இது அப்படின்னு கேட்டு சொன்னாங்க, இஹ்லிகு குல்லஹு